ஆண்டி ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு? மாப்பிள்ள இந்த ரூம் தான். இந்த ரூமில் போய் நீங்கள் வேணால் வெயிட் பண்ணுங்களேன். உள்ளே ஏசிலாம் போட்டிருக்கோம், உள்ளே போயிருங்க. இட்ஸ் ஓகே. ரெஸ்ட் ரூம் மட்டும் போய் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம தயாங் போவார். சடனா தயாங் சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம்? இல்லை அம்மான்னு கூப்பிடலாம்ல. ஆண்டி இங்கே பாருங்கள், நான் அம்மா அப்பா முறை தேடிலாம் நான் இங்கே வரல. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? மாப்பிள்ள ரெஸ்ட் ரூம் கேட்டிங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் சொன்னால் போதும், வேறு எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, ஓகேவா? அப்படி சொல்லிட்டு தயன் அங்கே வேகமாக அந்த ரூமை பார்த்து தான் போயிருப்பார் ரெஸ்ட் ரூமுக்காக. அவள் தான் அங்கே ஜங்குக்கு அம்மா அப்படி ஷாக் ஆகிருப்பாங்க. கரெக்டாக தான் வந்து வாச்சிருக்கான் நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளையா. என்ன சரோஜா, என்னம்மா அங்கே சத்தம் அப்படின்னு நம்ம ஜங்குக்கோட அப்பா தான். எங்கேருந்துங்க பிடிச்சிங்க இவரை? ஏம்மா என்னாச்சு? நம்ம பெற்று வச்சது தான் ஒரு திருந்தாத ஜென்மம் அறந்தவள்னு பார்த்தா இவன் அவனுக்கு மேலே இருக்கான். ஏன் என்னாச்சு? நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஐயோ சரி விடு, எல்லா ரெண்டும் காலையாக சுற்றுதுங்க, எது போராடி ஜெயிக்க போதோ போயாங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா அப்பா அப்படி போயிருப்பாங்க. தயாங் தான் ரூம்குள்ளே போய் பார்த்தா வெட்டிங் நைட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே செம்ம காண்டாக இருக்கும். நம்ம அம்மா கிட்ட எத்தனை வாட்டி சொன்னோம், மேரேஜ் வேண்டாம் சொன்னோம், பிளாக்மெயில் எமோஷ்னல் பிளாக்மெயிலை பண்ணி மேரேஜ் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. பண்ணி தொலைஞ்சா வெட்டிங் நைட் எவன் கேட்டான்? சரி தயாங் முதல்ல நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது ஒரே சவுண்டாக இருக்கும். என்ன சவுண்டு கேட்குது அப்படி சொல்லிட்டு அந்த பெட்டுக்கு அந்த சைடு பார்த்தா ஒரு லேப்டாப் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீனில் 2 பாய்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. அது வந்து கேமரா வந்து ஆஃபில் தான் இருக்கும். சுற்றி ஒரே புக்ஸாக இருக்கும். என்ன கேமரா? ஜகு வந்துட்டியாடா அப்படி சொல்லி அங்கே வந்து ஆப்போசிட்லேருந்து சவுண்டு கேட்கும். இல்லை மேமே வந்துட்டியா அப்படின்னு ஒன்று சவுண்டு கேட்கும். தயாங்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது, என்ன சொல்கிறானுங்க அப்படி சொல்லிட்டு அது கிட்ட போகவும் யாரோ வந்திருக்காங்க கேமரா முன்னாடி மட்டும் தெரிஞ்சுட்டு, மச்சி ஃப்ளேவர்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? என்ன உனக்கு பிடிச்ச பனானா ஃப்ளேவர் தானா இல்லை உன் புருஷனுக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரியா? ஏய் வாயை மூடு நரி அப்படின்னு லீ சொல்லுவான். லீ நீ படிப்பு மூட்டிரு, இதுக்கெல்லாம் இந்த ஒட்டேரி நெறி அட்வைஸ் பண்ணால் தான் எங்கள் ஜங்குக்கு புரியும் அப்படின்ட்டு நம்ம ஒரு பிள்ளைங்க தான் அப்படி சொல்லணுன்னு தேங்க ஒன்றுமே புரியாது. ஃப்ளேவரா? புக்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்தா ஏதோ 3rd இயர் காலேஜ் படிக்கிறான்னாங்க. ஸோ ஏதோ ஸ்டடீஸ் இருக்கும் போன்னு பார்த்தா என்ன இலவு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நரி தான், மச்சி கதற விடணும், எப்படியே கதற விடணும், ஒரு இடத்துல இறங்கி போயிடாத புரியுதா? வீதான் வச்சு வச்சு தொலை. இங்கே பாரு ஜங்குக், அவன் சொல்கிறான்லாம் அதெல்லாம் கேட்காத, நீங்கள் 2 பேர் ஸ்ட்ரேஞ்சர் தான் புரியுதா? 2 பேரும் ஃபோனில் கூட பேசினது கிடையாது. உன்னை என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இப்போ தான் மேரேஜே பண்ணுறான் புரியுதா? ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக ஆகுங்க, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சேருங்க, அதுக்கப்புறம் நக்குங்க, அதுக்கப்புறம் படுங்க. சி லீ மூடிட்டிரு அப்படின்னு நிறைய கத்திட்டே இருப்பான். என்ன ஜங்குக் வாய்ஸ் கேட்கவே இல்லையே, ஐயோ வேறு யாராவது வந்திருப்பாங்களா அப்படின்னு அப்போ தான் அவனுக்கு 2 பேரும் யோசிக்கிறதுக்குள்ளே லேப்டாப்பை சட்டுன்னு மூடி இருப்பார் நம்ம தயாங். என்ன மயிர் மாதிரி பேசுகிறானுங்க, ஒருத்தனாவது லாஜிக்காக பேசுகிறான், ஒருத்தன் என்னத்துக்கு பேசினானே தெரில பேசினான். சரி புக்ஸாக கிடக்குது, அப்படி என்ன படிக்கிறான்? லேப்டாப்பை சுற்றி ஒரு 10-15 புக்ஸாக கிடக்கும். ஸோ தயாங் தான் அப்படி என்னடா புக்ஸ் இவன் படிக்கிறான் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு புக்ஸாக எடுத்துருப்பாரு. பார்த்தா பாப்பா போட்ட தாப்பாலா, பாமா இருக்க மாமா எங்க, இருட்டடியின் முரட்ட குத்துனால் கத்துவேன், கத்துனாலும் குத்துவேன், இல்லை கொஞ்சம் மடக்கி தட்டு. சீ என்ன புக்கு இது? காம சூத்ரா, கருமை பிடிச்சவன், ஏதோ 1-2 வயசு கோளாறில் வச்சுருக்காங்க, இல்லைன்னா ஒரு ரேக்கு ஃபுல்லாக வச்சுருக்கான். தயாங்க அம்மா அப்பா பார்த்துட்டாங்க அப்படி சொல்லி கட்னியை தயாங்க எமோஷனல் டேமேஜ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் கொஞ்சம் நீ விசாரிச்சிருக்கலாம். ஐயோ காம வெறி பிடிச்சவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், முதல்ல இந்த ரூமில் இருக்கக்கூடாதுரா சாமி, தப்பிச்சு ஓடிடணும் தயாங்க அப்படி சொல்லிட்டு தயாங் வேகமாக ரூமை விட்டு வெளியே போகலான்னு பார்த்துட்ருப்பான். இந்த பக்கம் ஜங்குக்கு 5 6 7 8 9 10 ஓகே 10 ஃப்ளேவர் தான் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு தானே 10 யூஸ் பண்ணால் போதும் தான் அப்படி சொல்லிட்டு கையில் சேஃப்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு. அப்போது ஜங்குக்கோட அம்மா அப்பா தான் வழியை வந்து மறைப்பாங்க. என்னம்மா என்ன விஷயம்? இல்லைடா கண்ணா, எங்கே போயிட்டு வந்துட்ருக்கீங்க? எங்கே போயிட்டு வந்திருக்கன்றது உங்களுக்கு தேவையில்லை, இப்போ நான் எங்கே போகிறேன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எதுக்கு கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க?
ஐயோ இல்லைங்கம்மா பேசுகிறானுங்க. சரோஜா நீ ஏன் பேசுமா? ஏங்க சரி நான் பேசுகிறேன். ஜங்குக்கு மா ஏங்க நீங்களே பேசுங்க, பால் அடுப்பில் வச்சுருக்கேன், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஓடிட்டு இருப்பாங்க. ஜங்குக்கு அப்போ தான் தம்பி என்னப்பா என்ன ஐயோ அப்பான்னு வேற சொல்லியிருக்கான். ஜங்குக்கு இப்போ எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும் தான். தெரியுமே, உங்களுக்கு தெரிஞ்சனால தானே நான் முன்னாடி வந்து நிற்கிறேன். உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியும்ப்பா. இன்றைக்கி என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். நடந்தனால தானே நான் வந்திருக்கேன். ஐயோ ஃபார்மில் இருக்கானே, எப்படி சொல்லுவேன்னு தெரியலையே. ஜங்குக் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுது பா. இப்போ என்ன உங்களுக்கு என்ன விஷயம் டக்குன்னு சொல்லி தொலைங்க. எனக்கு ரொம்ப வேலை நிறைய இருக்குது. ஐயோ வேலை இருக்குதுன்னு சொல்லி போட்டானே. ஜங்குக்கு ஐயர் வந்தாரா? அவர் வந்து உன் ஜாதகத்தையும் தயாங் ஜாதகத்தையும் பார்த்துட்டு நேரம் சரியில்லை 21 நாள் கழிச்சு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. எது என்ன 21 நாள் கழிச்சு தான் வெட்டிங் நைட்டான்? ஆமாம் ஜங்குக்கு. அப்பன்னு பார்க்குறேன் இல்லை கழுத்தை நெரிச்சி போட்டுருவேன். டே சொன்னவன் அவன்டா அப்படின்ட்டு அவங்க அப்பா திணறிட்டு இருக்கும்போது தான் பேக் சைட்லேருந்து தயாங்கோட அம்மா அப்பா வருவாங்க. அவங்க வரதை பார்த்தோன்னே அப்படியே கையெல்லாம் கட்டிட்டு அப்படியே அமைதி நிற்பான் ஜங்குக். உடனே வாய்ஸ் எல்லாம் லோ ஆயிரும். சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக்கோட அப்பா சடனாக திரும்பி பார்ப்பாரு. யாரா நீ அப்படின்னு. ஏன்னா ஜங்குக்கு வந்து ரொம்ப ரூல்டு பர்சன், அறந்தவாள், சேட்டை பண்ணுவான். வீட்டுக்கு ஒரே வாரிசு அவன் தான். ஆனால் எல்லாருமே செல்லம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவன் நினச்சா அதெல்லாம் நடக்கணும், வேண்டது வேணும் அப்படின்ற ஒரு அடமெண்டலான ஒரு பர்சனு. டக்குனு இப்படி சாஃப்டாக பேசுது அவங்க அப்பா ஃபஸ்ட் டைம் கேட்டிருப்பாரு. செம்ம ஷாக்கு. அப்படியே பார்ப்பாரு ஜங்குக்கு மூஞ்சி. ஜங்குக்கு ஆனால் தயங்க அம்மாவே அப்பாவும் வரதை பார்த்துட்டு வாங்கம்மா சாப்பிட்டீங்களா, டின்னர் சாப்பிட்டாச்சா, என்னாச்சுமா? ஜங்குக் கண்ணா இங்கே வாயேன் அப்படி சொல்லி கூட்டி போய் சோஃபாவில் உட்கார வச்சுட்டு கையெல்லாம் பிடிச்சிட்டு ஜங்குக் தயாங்கு கொஞ்சம் டைம் சரியில்லைடா, அதனால தான் மேரேஜ் கூட லேட்டாக பண்ணோம். புரியுதுமா புரியுது. இன்றைக்கி வெட்டிங் நைட் வேணான்ட்டாங்க. உங்கள் 2 பேரோட ஜாதக பொறுத்த இப்போ சரியில்லையா. ஸோ ஒரு 21 நாள் கழித்து பண்ணிக்கலாம்மா. இதெல்லாம் சொல்லணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 21 வருஷம்னா கூட நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்னு அந்த சைடு டப்பார்னு ஒரு சவுண்டு. வேறு ஒன்றும் இல்லை, ஜங்குக்கு அப்பாவோட இதயம் தான் விடிஞ்சிருக்கோம். அடப்பாவே 21 நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆடிட்டு இருந்தான். அங்கன்னு 21 வருஷம் வெயிட் பண்ணுறேன்றான். அட ஜங்குக்கு அப்படின்னு அவங்க அப்பா மனசுக்குள்ளே நினச்சிருப்பாரு. உடனே தயாங்கம்மா தான் எங்க ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் ஜங்குக், நானும் ஏதோ கஷ்டப்படுத்திடுவணும் அப்படின்னு நினச்சேன். அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க உங்களை ரூமில் கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட அம்மா அப்பாவை 2 பேரையும் சைடில் கூப்பிட்டுட்டு நடுவில் ஜங்குக்கு நடந்து போயிட்டு இருப்பான். ஸோ நடந்து போயிட்டு அப்படியே திரும்பி ஒரு லுக்கு ஜங்குக்கு அப்பாவை தான் விடுவான். ஜங்குக்கு அப்பா தான் அடே குழந்தைய பெக்க சொன்னால் சைத்தானை பெற்று குழந்த மாதிரி வளர்த்துருக்கேன்டா அப்படின்ட்டு அப்போ தான் பயங்கரமாக மூச்சு இழுத்து விடுவார். ஏன்னா அந்த மாதிரி செய்கை பண்ணுற ஆள் தான் நம்ம ஜங்குக்கு. ஸோ ரூமில் போய் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு என்ன இப்படி சொல்லிட்டாங்க ஆண்டி, என்ன பண்ணுறது தெரியலையே. ஐயோ அவனை 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோவில் பார்க்கும் போதுமே எனக்கு டென்ஷனாக ஆச்சு. அவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே, காலையில் வெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே போனானே தெரியல அப்படின்ட்டு அங்கேயும் இங்கேயும் அந்த வராண்டாவில் நடந்துகிட்டே இருப்பான். அந்த சைடு தான் நம்ம ட்ராகனும் ஜிமினும் மச்சி நைட் நேரம் அந்த பால் பழம்லாம் கொடுக்க சொல்லுவாங்களே, கொடுத்துருப்பாங்களா என்ன? தெரில மச்சி. நான் தயங்கிட்ட ஒன்று கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கா அப்படின்னு ஜிமின் கேட்பான். இல்லை வெட்டிங் நைட்லாம் பத்ததில்ல, அதனால உள்ளே கொஞ்சம் நேரம் உட்காந்து எடுத்து பார்த்துட்டு போவா அப்படின்னு கேட்டிருக்கேன்டா அப்படின்னு ட்ராகன் சொல்லுவான். அதை கேட்டோன்னு ஜிமின் சி அறிவே இல்லைல்ல, ஒருத்தவங்க பர்சனலில் போய் இப்படிலாம் பார்க்கணும்னு நினைக்கிறியே, இதுக்கு என்ன பேர் தெரியுமா மச்சி அப்படின்வான். என்ன மாப்பிள்ள என்ன ஒருத்தர் கக்கூசு போகிறத அவனுக்கே தெரியாமல் பார்க்கறதுக்கு சமம். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் மாப்பிள்ள, என் கண்ணை நீ தான் திறந்து வச்சுட்டேன். இதுக்கு தான் நான் சொன்னேன் பக்கத்தில் கீழே பாய் போட்டு நான் படுத்துக்கிறேன், ஒரு பெட்டை விடாமல் நான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஜிம்மி சொல்லுவான். அதை ட்ராகன் கேட்டு சி நாயே அதுக்கு நானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே நம்ம ஜங்குக்கு நடந்துட்டு இருக்கதை பார்த்தோன்னே தம்பி அப்படின்னே யாரா அப்படின்ட்டு ஐயோ இவனுங்க வேறு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டோ சரி
சொல்லுங்கண்ணா. இல்லை ஏதோ ஆஷா ஓத் இல்லை ஓரமாக வாங்க கொசுவாக இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? ஒன்று டிராகன் சொல்லுவான். இல்லை மாப்பிள்ள இவன் ஓத்தா உம்மான்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஏச்சி நம்ம அப்படி பேசி பேசி இந்த பால் கொடுக்கட்டையும் அப்படி பேசியிருக்கோன்னு நினச்சிருப்போம்டா அப்படின்னு ஜிமின் சொல்லியிருப்பான். ஒன்று ஜங்குக்கு தான் ஆனால் சாப்பிட்டாச்சா? இல்லை சாப்பிட்ணுமாண்ணா? இல்லை நான் எதை எடுத்துகிட்டு வருவா உங்களுக்கு டின்னரு அப்படின்னு ஜங்குக்கு பணிவாக கேட்பான். அதெல்லாம் பார்த்தோன்னே டிராகனுக்கும் ஜிமினுக்கும் மச்சான் நம்ம மச்சானுக்கு நல்ல பையனாக பார்த்து தான் கட்டி வச்சுருக்கோம், ப்ரௌட் ஆஃப் த மை சன் அப்படின்னு 2 பேரும் ஷோல்டரில் கையை போட்டு நிற்பானுங்க. இதெல்லாம் ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன அரரோஸ் மாதிரி பண்ணுறானுங்க பைத்தியக்காரனுங்க அப்படின்னு நினச்சிட்டு அண்ணா என்னாச்சு? ஓனர் தம்பி சாப்பிட்டாச்சுப்பா, நாங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டோம், இப்போ நீ பேசின பேச்சுக்கு ஒன்றுமே நாங்கள் வயிறு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சரிண்ணா. ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு ஜங்குக்கு சொல்லுவார். கேளுப்பா கேளு, நீ கேட்காததா அப்படின்னு. இல்லை தயாங்க எங்கே இருக்காரு? என்னப்பா? இல்லை என் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காருன்னு கேட்டேன். ஓ என்ன ஒரு படிவை, சே ஹார்ட்டை டச் பண்ணிட்டேன், எங்கேயோ போயிடுவா பார்த்துக்கோ அப்படின்ட்டு. தயாங் இங்கே தான் இருந்தான். கொஞ்சம் எங்கே இருக்கான்னு பார்த்து சொல்ல முடியுமாண்ணா அப்படின்னு ஜங்குக்கு சொல்லுவான். தம்பி நீங்கள் உட்காந்துரு, அவனை காதை திருகி கூட்டிகிட்டு வந்து அவங்கக்கிட்ட விடுறது என்னோடய வேலை அப்படி சொல்லிட்டு டிராகனும் ஜிமினும் அங்கேருந்து போயிருப்பாங்க. தயாங்க தான் கரெக்டாக அந்த ரூமை விட்டு வெளியே வரவும் மச்சே இங்கே தான் இருந்தியா? உன் ஹஸ்பண்டோ உனக்கு தேடுறான்டா. இது தேடுறானா? ஐயோ வாடா முதல்ல ஓடிடலாம். தையாங்க என்ன நீ கதற விடுவ அப்படின்னு பார்த்தா நீ ஏன் கதறிட்டு ஓடுற அப்படின்னு டிராகன் கேட்பான். ஐயோ இவன் ரொம்ப வில்லங்க பிடிச்சவன் போலடா, என்னடா சொல்கிற மாமே? தையாங்கைய கதற விட்டுருவானா மாமே? என்ன அப்படின்னு ஜிமின் சொல்லுவான். வாய மூடு, நீ நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பான். என்னடா சொல்கிற? அந்த பால் வடிகிற மூஞ்சிக்குள்ளே இப்படி ஒரு டெவில் இருக்கா? ஐயோ எவ்வளோ புக்குடா ஜிமினு காஜி உன்னையே அமைஞ்சிட்டான்டா. ஆனால் இல்லை நீ காஜின்னு வெளியே தெரிஞ்சிடும் முச்சி அப்பட்டம்மா. இந்த பார்த்தையாங்க பப்ளிக்கில் சொல்லக்கூடாது சொல்லிக்கிறேன் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் சரிடா, இவனை பார்த்தா யாருமே நம்ப மாட்டாங்கடா, அவ்வளோ புக்ஸுடா. உடனே டிராகனு மாமே அந்த சீலா வீட்டில் மாலா அந்த புக்கு இருக்கா? இருந்தது பார்த்தேன். ரேக்கு எத்தனாவது ரேக்கில் வந்திருக்கோம்? ஏதோ ஒரு 5 ரேக் இருந்ததுடா, 3வது ரேக்கில் தான் பார்த்தா வந்தது. ஓகே மாமே, நீங்கள் 2 பேரும் ஒழிஞ்சிக்கோங்க, ஜங்குக்கு வரானா நான் பார்த்துட்டு அப்படியே ரூம் பக்கம் போயிட்டு வந்துடுறேன் அப்படி டிராகன் சொல்லுவான். அவள் தான் ஜிமின் அப்படியே காலரோடு பிடிச்சி சீலா பார்க்க போறியா? இல்லைடா கொஞ்சம் படிக்கணும்ல, எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓத்தடே நிற்காத சிம்முக்கு எத்தனை பேட்டரி போட்டாலும் அப்படின்வான். டே என்னடா அப்படின்ட்டு இவனுக்கு ஃபன் பண்ணுவானுங்க. தயங்க தான் இந்த பாரு மாப்பிள்ள, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்காவது வாங்க ஓடிடலாம் அப்படின்னு ஓடுவானுங்க. ஓடும்போது டிராகன் தான் ஐயோ எனக்கு சீலாவை இன்னைக்கு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரிட்டன் பேக் ஓடிருப்பான். ஜிமினை ஓடுறியாடா அப்படின்னு ரிட்டன் ஓடி இருந்திருப்பான். தயங்க இவனுக்கு வரதெல்லாம் பார்க்காம வேகமாக ஒரு ஸ்டெப்ஸ் கீழே குனியமும் யாரோ கையை பிடிச்சி எடுத்தாமல் இருந்திருக்கும். பார்த்தா ஜங்குக்கு தான் அப்படியே அவனை செவுத்துல அப்படியே பாயிண்ட் பண்ணி நிற்க வைப்பான். உடனே தயங்க தான் என்ன கையெடு என்ன நான் உனக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே உன் ஃப்ரெண்ட்ஸோட ஐடென்டிக் விளையாண்டுட்ருக்கியா? இன்றைக்கி நம்மளால் எதுவும் விளையாட முடியாது தெரியுமா? நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க, சின்ன பிள்ளைங்க மாதிரி ஓடி பிடிச்சி விளையாண்டுட்ருக்க. என்ன பேர்? சங்கா ஜுங்கா? இங்கே பாடுறா, நடக்கணும் சொன்னால் கூட நடக்காது, அந்த விஷயம்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்காது, நல்லா புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லி அவர் கையை ஆள்காட்டி விரல வச்சு நம்ம ஜங்குக்கு நெத்தியில் வச்சு அப்படியே புஷ் பண்ணி அப்படியே பின்னாடி தள்ளிட்டு தொடுற வேலைன்னா வச்சுக்காத புரியுதா? சும்மா கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க பண்ணிக்கிட்டேன், 1 வருஷம் கூட இருந்துட்டு டைவர்ஸை வாங்கிட்டு கிளம்பிட்டே இரு, வேறு எதையும் எதிர்பார்த்து எங்கிட்ட வராத புரிஞ்சுதா அப்படி சொல்லிட்டு ஷோல்டரில் நல்லா தட்டி விட்டுட்டு போவார். போகிற தயாங்க அப்படியே ஜங்குக்கு திரும்ப இழுத்து வேகமாக அப்படியே அவன் ரூமுக்கு தான் போயிருப்பான். அவன் ரூமுக்கு டபுள் ரூம் இருக்கும், வழி இருக்கும், ஸோ கதவு, ஸோ அந்த வழியாக இப்படிக்கா வந்திருப்பான். அந்த சைடு கரெக்டாக டிராகனும் ஜிமினும் அந்த என்ட்ரன்ஸ்க்கு வரதுக்குள்ளேயே இவன் போய் கதவை சாத்திட்டு இருப்பான். ஐயோ மாப்பிள்ள உன்னை தூக்கிட்டு வந்துட்டானா மாப்பிள்ள அப்படின்னு ஜன்னலில் இருந்துட்டு ஐயோ காப்பாற்றுவாங்கன்னு டிராகனும் ஜிமினும் கத்திட்டே இருந்திருப்பாங்க. இவன் பேக் கதை வழியாக உள்ளே வந்து சாத்திட்டு என்ன ரொம்ப பேசிட்டு கிம் தயோங் என்ன உன்கிட்ட நான் என்ன கேட்டேன்? பாசமாக தானே வந்து பேசினேன், அது என்ன டைவர்ஸா?
உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 2 வருஷம்டா. 2 வருஷம் வெயிட் பண்ணேன். எது இந்த 1 வருஷம் வாழ்ந்துட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறதுக்கா? 2 வருஷத்துல நம்ம பாதி வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டோம் தெரியுமா? அப்படி சொல்லிட்டு தயாங் முன்னாடி அப்படியே நடந்து வர தயாங்கள, இங்கே பாரு ஜங்கோக், மரியாதையை வழியை விட்டு நில்லு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த மாதிரி இன்டிசெண்டாக நடந்துக்காத, புரியுதா? அப்படி சொல்லும்போது புக்கெல்லாம் அங்கே கொஞ்சம் செதறி இருக்கும். ஸோ புக்கெல்லாம் இவன் பார்த்துருக்கான்ட்டு ஜங்குக்கு தெரிஞ்சோனே ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு, ஓ புக்கெல்லாம் படிச்சிட்டியா, ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்பாரு. ஏய் சொல்கிறேன் இன்னும் புரியலையான்ட்டு கண்ணத்துலேயே ஒன்று வச்சுருப்பாரு. பா பரவாயில்ல, ஸ்ட்ராங்காக தான் இருக்கே. இப்போ என் கண்ணை சவந்த மாதிரி உன் கண்ணத்தை சவக்க வைக்கவா அப்படி சொல்லிட்டு இழுத்தி பிடிச்சி கிஸ் பண்ணியிருப்பாரு. அதை ஜங்குக்கு பண்ணுறத தயாங் எதிர்பார்த்துருக்க மாட்டார். இதை நடக்கிறத ஜன்னல் வழியாக நம்ம ஜிம்மினும் ட்ராகனும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜிம்மின் கண்ணை ட்ராகன் மூடவும், ட்ராகன் கண்ணை ஜிம்மின் மூடவும் மாறி மாறி கண்ணை மூடுற வழியில் ஒட்ட வழியாக பார்த்துட்டு, மச்சி லிப்பில் அடிப்பானுங்க பார்த்தா லூசு பாருங்க, குழந்தைங்க மாதிரி கண்ணத்தில் அடிச்சிட்டு இருக்கானுங்கடா அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு உடனே தயங்க தான் பிடிச்சி தள்ளிட்டு, ஏ இடியட், விருப்பம் இல்லாமல் தொடுற. நீ விருப்பம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இன்னைக்கு பெட்டிங் நெட் நடந்து தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வேகமாக பெட்டில் தள்ளிட்டு மேலே ஏறி உட்காந்துருப்பாரு. ஏன் மேலே நீ ஏறி உட்காருறியா அப்படி சொல்லிட்டு தயாங்க அப்படியே நம்ம ஜங்குக்க தள்ளவும் ஜங்கு கீழே போயிடுவார். தயாங்க மேலே ஏறி உட்காந்துருப்பாரு. என்னடா நினச்சேன் அப்படி சொல்லிட்டு அவன் 2 கையும் பிடிச்சி வச்சுருப்பான். ஜங்குக்கு இதுவும் நல்லா தான் இருந்திருக்கும். அப்புறம் வேறு ஏதாவது பண்ண தெரியுமா, இல்லை நான் தான் பண்ணணுமா அப்படி ஜேகே கேட்கறத பார்த்தோன்னே அவ்வளோதான். தயாங்க கோவம் வந்துட்டு அப்படியே கழுத்தை அப்படியே பிடிச்சிட்டு, இங்கே பாரு தெளிவாக சொல்லிட்டேன், உனக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாது. பேரண்ட்ஸ் சொன்னாங்க சொல்லி தான் மேரேஜ் பண்ணேன். ஒழுங்காக இருந்துட்டு 1 வருஷத்தில் கிளம்புற வழியை பாரு அப்படி சொன்னோன்னே அவள்தான் ஜங்குக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். அப்படியே திரும்ப ஹக் பண்ணி திரும்ப ஒரு ரொட்டேட் ஆகி தயாங் மேலே ஜங்குக்கு ஏறி உட்காந்துருப்பான். இந்த சைடு ட்ராகனும் ஜிமினும், என்ன மச்சி மாரி மாரி ஏறி உட்காரானுங்க தவிர வேற ஒன்றும் பண்ண மாட்டானுங்க, இதே பண்ணியிருந்தா விஞ்சிடாது. ஆமாம் மாப்பிள்ள அப்படி சொல்லி எட்டி பார்த்துட்டு இருப்பாளுங்க. ஸோ பின்னாடி தான் தயாங்க அம்மாவும் ஜங்குக்கு அம்மாவும், என்னத்தை இவனுங்க எட்டி பார்க்குறானுங்க ரூமில், இது யார் ரூமு அப்படின்னு தயாங்க அம்மா கேட்பாங்க. இது ஜங்குக் ரூமு, வெட்டிங் நைட்டுக்காக ரெடி பண்ணி வச்சோல. ஆமாம் இல்லைன்னு பசங்களுக்கு சொல்லி ஆச்சா அப்படின்னு கேட்டோன்னே ஜங்குக் அம்மா முழிப்பாங்க. ஏன்னா சொல்ல பார்த்துருப்பாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்களே. இல்லை இல்லை நான் வந்து ஜங்குக் சொல்லிட்டேன், ஜங்குக் ஓகேம்மான்னு சொல்லிட்டான்னு தயாங்க அம்மா சொல்கிறத கேட்டோன்னே ஜங்குக் அம்மாவுக்கு சமஷாக்காக இருக்கும். என்ன சொல்கிறீங்க, சொல்லிட்டீங்களாக்கா? சொல்லிட்டேன், ஓகே சொல்லிட்டான் ஜங்குக். அவன் ஓகே சொல்லிட்டானா? சரி சரி அப்படின்னு சந்தோஷமாக சிரிப்பாங்க. என்ன சந்தோஷமாக சிரிக்கிறாங்க, தயாங் தெரியுமா அப்படின்னு ஜங்குக் அம்மா கேட்கவும், அவனை தான் தேடிக்கிட்டு இருந்தோம், இதோ இவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறானுங்க, டே ட்ராகன் அப்படின்னு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதை சாத்திருப்பானுங்க. உடனே ஜிமினை பார்த்துட்டு இருந்திருப்பான். ஜிமினு, ஐயோ அம்மா கூப்பிட்றாங்கடா, கூப்பிட்டா போயிட்டு வாடா, டேய் தயாங் அம்மா கூப்பிட்றாங்கடா, ஐயோ அப்படி சொல்லிட்டு அவனும் கதை சாத்திட்டு, சொல்லுங்கம்மா என்னம்மா, ஏதாவது தேங்காய் பத்தை ஒச்சக்கலை வேர்க்கலை ஏதாவது வாங்கணுமா? என்னடா சொல்கிறேன், இல்லைம்மா நைட் நேரம் தோசை ஊற்றுவீங்களே, சட்னி கிட்னி எதாவது அரைக்கணுமா? ஜிமினு வீட்டுக்கு வா உனக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னு தயாங்க அம்மா சொல்லுவாங்க. ஐயோ ஏதோ பேசக்கூடாத பேசிட்டானா ட்ராகன், ஏதோ அப்படி சிரிப்பான் அப்படின்ட்டு. சொல்லுங்கம்மா தயாங்கங்க, நம்ம தயாங் ரூம்லையா இன்னைக்கு வெட்டிங் நைட் இல்லை, அவங்க ராசி சரியில்லைன்ட்டாங்க. ஸோ 21 நாள் கழிச்சு தான். 21 நாள் கழிச்சா? ஏம்மா அந்த ஒரு நாளுக்கு முன்னாடி இருந்தால் இன்னம்மா ஆகும்? ஐயோ நடக்கூடாதுடா, சேரக்கூடாது சொல்லியிருக்காங்கடா. ஐயா ரூம் கூட தான் இருக்காங்க. டேய் ஜிமினு இந்த முதலே சொல்ல மாட்டியா அப்படி சொல்லிட்டு கதவு திறந்து தட்டிட்டு இருப்பாங்க. அந்த கதவு இவங்க மூடி இருப்பாங்க. ஸோ அந்த மரக்கதவுனால அது ரொம்ப ப்ரெஸ்ஸாக மூடிட்டு இருக்கோம். ஜிமின்ல, டேய் இப்போ தானே நம்ம முன்னும் ஓடி வந்து தபால் போட்டுக்கிட்டானுங்களா தெரியலையே மச்சி அப்படி சொல்லிட்டு அந்த கதவை திறக்க பார்ப்பானுங்க. விண்டோ கதவை திறக்கவே முடிஞ்சிருக்காது, டைட்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த கதவை திறக்கலான்னு பார்த்தா 2 கதவையும் ஜங்குக்கு லாக் பண்ணிட்டு தான் பெட்டுக்கிட்ட ஏறி இருப்பான். ஸோ அவங்க 2 பேரும் பெட்டில் செம்மையாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. என்னடான்னு மாறி ரொட்டேட் ஆகி சுற்றிட்டே இருந்திருப்பாங்க. டப்புன்னு ஒரு சவுண்டு பார்த்தா பெட்டே உடஞ்சிருக்கும். 4 காலம் அப்படி அது ஒரே டைம் 4 பக்கமும் விழுந்திருக்கும். அந்த சவுண்டு கேட்டோன்னே ஜென்ஸ் எல்லாருமே ஓடி இருந்திருப்பாங்க. வரவும் அவங்க அப்பா ஒரு மிதி தான் கதவை திறந்துட்டுருக்கோம். பார்த்தா ஜங்குக்கு தான், அப்பா இங்கே பாருங்கப்பா அப்படின்னு. ஜங்குக்கு அப்பாவுக்கு ஆல்ரெடி நெஞ்சு வலி பாதி இருந்திருக்கோம். ஜங்குக்கு பண்ணதை பார்த்தோன்னே, அப்பா அம்மா சரோஜா என்ன புடியடா அப்படின்னு. என்னங்க ஆச்சு,
இவன் இன்னைக்கு என்ன 2வது வாட்டி அப்பான்ட்டாமா அப்படி சொல்லிட்டு அப்படியே தள்ளி ஓரமாக போய் உட்காருவாரு. தயங்கம்மாவுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஐயோ நம்ம பையன் பாஞ்சிட்டானா, கல்யாணம்லாம் வேண்டாம் வேண்டாம்னா அப்படி சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. தயங்கம்மா பார்த்தா தயங்க அப்படி ஒரு மாதிரி பேன் விழுந்து கிடந்திருப்பான், காலா கையெல்லாம் விரிச்சிட்டு. இவன் தான் மேலே ஏறி உட்காந்துருப்பான். ஆனால் தயங்கம்மா பார்த்தோன்னே அம்மா அப்படின்ட்டு ஓடி வந்திருப்பான். பார்த்தா ஷர்ட்டு ஒரு சைடு அவுந்திருக்கும். ஜகு என்னப்பா அம்மா நீங்க சொன்னீங்களே 21 நாள் கழிச்சு தானே அது சொல்லலான்னு தயங்கிட்ட வந்தேன், அவர் இப்படி பாஞ்சிட்டாருமா அப்படி சொன்னனே. தயங்க அப்பாக்கே முதல்ல ஒரு ஷாக்கு. என்ன ரிங்கு போடுற வரைக்கும் எனக்கு கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணாம்னு சொன்னான், இப்போ என்ன பாஞ்சிருக்கான் அப்படின்னோடனே தயங்க அம்மா தான் தயங்க அப்பா காதுல உன் பிள்ளை இல்லை அதான். சரி விடு 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 அப்படின்ட்டு ஜகு நீ வாப்பா, அவன் தெரியாமல் பண்ணியிருப்பான். சரிம்மா பரவாயில்ல என் ஹஸ்பண்ட் தானே அப்படி சொல்லிட்டு தயாங் அப்படியே என்ன நடக்குதுன்னே தெரியாம அப்படி விட்டத்தை பார்த்த மாதிரி இப்படியே படுத்து கிடந்திருப்பான். எல்லாரும் அந்த ரூமை விட்டு போயிருப்பாங்க. நம்ம ஜிம்மினும் டிராகனும் தான். மேமே மேமே இவன் ஆக்ஷன் பண்ணிட்டு போகிறத பார்த்தா ரொம்ப பயமாகுது மேமே, கத்தி மணில உன் வாழ்க்கை அமைஞ்சிச்சு போல மேமே அப்படின்வான். ஓத்தா முதல்ல தூக்குங்களா, எப்பா இடுப்பா உடச்சிட்டான்டா அப்படி சொன்னனே. அப்படியே கையை பிடிச்சி உட்காரப்பானுங்க. தயங்கு இப்போ என்ன நடந்ததுன்றதே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டேய் யாரா யாரா அவன் அந்நியன் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆமாம் மச்சி ஆமாம் மச்சி, உங்ககிட்ட அந்நியன் மாதிரி நடந்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் வந்தோடனே எப்படி பற்றி அம்பி மாதிரி சம்பிக்கிட்டு போனான் அப்படின்னு ஜிமின் சொல்லுவான். என்ன நடக்குதுன்னே தெரிலடா. இந்த ஜிமின் நாயே, கல்யாணம் பண்ண வாழ்க்கை நல்லா இருக்கும் மயிராக இருக்கும் டைலாக் விட்டல நாயே, உன்னை நம்பி நான் பிக் பண்ண பாரு ச்சே அப்படின்ட்டு 2 பேரும் சீரியஸாக கான்வர்சேஷன் பேசியிருந்தா இந்த டிராகன் தான் எந்த ரேக் இங்கே காணும் ஷிலா 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 மாலா மாலா மாலான்ட்டு தேடிக்கிட்டே இருந்திருப்பான். உன்னை ஜிமின் தான் மச்சி சீலா இல்லை அதுக்கு பதிலாக மச்சி சிலுக்கு மடியில் சித்தப்பா இதை ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்பான். அப்படியா சிலுக்கா, ஐயோ சிலுக்கடா எனக்கு ரொம்ப பிடிக்குமே, கட்டுறான்னா கொஞ்சம் அப்படி திரும்பினில அப்படி சொல்லிட்டு டிக்கிலையும் ஒரு கிக்கு. அப்பாச்சி ஏண்டா ஒரு புக்கு கூட மாடா என்னை படிக்க விட முடியுங்க ஒத்தடே, இது படிக்கிற காலத்தில் படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, வயிறு பிடிக்கிச்சு அப்படின்ட்டு மரியாதை வெளியே போய் படுறான் அப்படின்வாங்க. ஏமாச்சி நான் உள்ளே பார்த்துக்கிறேன். உன்னால பக்கத்தில் படுக்கிற மாதிரி இல்லை, வெளியே போடான்னு டிராகனை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு வந்து தயங் பக்கத்துல படுத்துருப்பான். ஜிமினே என்னடா, ஐயோ நாங்களாம் வெளியே போடலடா, அவன் ரொம்ப வெறியா இருக்கான், ஐயோ டிராகனை பார்த்தாலே பயமாகுதா அப்படி சொல்லிட்டு தயங் பக்கத்தில் ஜிமின் படுத்துட்டு இருப்பான். ஸோ தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு யாரோ கதவு திறக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஜிமினுக்கு பயம் வந்திருக்கும். திரும்ப சீலா தேடி வந்திருக்காடா, இரவு மண்டே ஓடிக்கிறேன்னு செருப்பு எடுப்பான். பார்த்தா நம்ம ஜங்குக் தான். தம்பி என்ன தம்பி இந்த பக்கம்? இல்லைண்ணா நான் தெரியாமல் நான் விளையாட்டு காட்டிட்டேன், அதான் அவருக்கு அடிபட்டுருச்சு, ஸோ என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்படியாப்பா இந்த ஒரு பாருப்பா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வெளியே போயிட்டுருப்பாரு. ஸோ நம்ம ஜங்குக் தான் என்ன ரொம்ப கோவக்காரனாக இருப்ப போல், பார்த்துக்குறேன் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் போய் படுத்துட்டு ஹக் பண்ணி படுத்துட்ருப்பாங்க. ஸோ தரையில் தான் தூங்கிட்டு இருப்பாங்க. ஜிமினும் ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். ஸோ வெளியே வந்து கவுச்சில் ரொம்ப நேரம் அப்படியே சாஞ்சி உட்காந்துருப்பான், அப்படியே தூங்கிட்டு இருப்பான். ஸோ காலையில் தான் நிறைய கெஸ்ட்டு சவுண்டெல்லாம் கேட்கும். நம்ம ஜிமின் தான் என்னடா இது தலை வலிக்குதே, சரக்கு அடித்தா கூட இப்படி வலிக்காது, என்ன வலிக்குது இப்படி கண்ணை தந்து பார்த்தா வீட்டில் இருக்க குட்டிஸெல்லாம் சேர்ந்து நம்ம ஜிமின் மண்டையில் குடிமி போட்டு விட்ருக்கோங்க. எப்போ சே பறந்த வாழுங்களா என்னடி பண்ணியிருக்கீங்க மண்டையில் அப்படின்னு பார்த்தா அங்கங்கே குடிமி போட்டு விட்ருக்கோங்க. இது டிராகன் பார்த்துட்டு சிரிச்சிட்ருப்பான். இதே பண்ணி பயலை இங்கே குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு, ஏதாவது பார்ப்போன்னு இல்லாமல் என்னடா பண்ணிகிட்ருக்கேன்? அதான் மச்சி 10 கிட்டே ஏதாவது சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்வான். ஆமாம் நான் எப்படி வெளியே வந்தேன்? நீ இங்கே தான் இருக்கிற நைட்லேருந்து. அப்படியா? ஆமாம் ஜங்குக்கு வந்தானே. ஐயோ என்ன சொல்கிற மச்சி, ஐயோ ரூமில் போய் ஏதாவது பண்ணிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா இவனுக்கு தூங்காத பார்த்தோன்னே ஜிம்மினுக்கு சமஷாக்கு. ஐயோ இவன் வந்தான் நம்ம விட்டோமே, இது நம்ம மம்மிங்களுக்கு தெரிஞ்சுதான் அவ்வளோத்தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் தயங்க ஐயோ பிடிக்கலன்னு எப்படி பிடிச்சிக்கிட்டு தூங்குறான் பாரு. எப்பா தம்பி ஜங்குகா, எப்போ ஜங்குக், எப்பா குக்கு, ஐயோ என்னடா இப்படி தூங்குதுங்க எழுப்பிட்டே இருப்பான். ஸோ சடனாக வெளியெல்லாம் அண்ணன் வந்துட்டாங்கன்னு ஒரே சவுண்டாக இருக்கும். அண்ணனா? டிராகன் யார்? ஒருவேளை எங்கள் வீட்டு அண்ணனா? ரிச்சி
கொஞ்சம் கூப்பிடாத யாருன்னு போய் பாடுறான் நீயும் வா நீ வந்தால் தான் நான் பார்ப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜிமினை ஒழுங்காக உள்ளே இருந்தாவது எழுப்பி விட்ருப்பான் வா வான்னு கூட்டிகிட்டு போயிருப்பான் வெளியே போய் நின்றோடனே அந்த போசனை பார்த்தோன்னே ஜிமினுக்கு கை காலெல்லாம் உதறிடும். Bloody sweet, blood, bloody sweet, 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 sweet, bloody sweet, sweet. அப்பா ஐயோ இவர் வேற வந்துட்டாரா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே முடிச்சுட்டே இருப்பான். டிராகனுக்கு தான் யாரா அவங்க அப்பாவா அவங்க அப்பா என் கடை எங்கே வந்தார் ஐயோ இவன் காத்துல விழுந்தது இளவெடுத்தன் காத்துல எதுவுமே விழாதே இன்னைக்குன்னு பார்த்து எல்லாமே விழுதேன். டிராகன் ஒன்றும் இல்லை போய் முதல்ல அவங்கள 2 பேரும் எழுப்பு யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும். சரி 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 மச்சி ஓடுறேன் அப்படின்னு டிராகன் போயிட்டு எழுப்புவான். அப்போ தான் தேங்க வந்துச்சு அப்பா கையெல்லாம் வலிக்குதுடா தூக்கவே முடியல. அப்போ பார்த்தா பக்கத்தில் ஜகுக்கு படுத்துருக்கா பார்த்தோன்னே ஏய் ஜிமின் சி ஜகுக் இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படி பிடிச்சி தள்ளிட்டு பொறுக்கி பையன் சொல்ல வந்து படுத்துருக்கான் பார் அறிவு கட்டம் முண்டோம் அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சிருக்கா முடிஞ்சிருக்காது அந்த பெட்லேருந்து விழவும் இடுப்பு பிடிச்சிட்டு இருந்திருக்கோம். பொறுமையாக எந்திரிச்சு வெளியே வந்திருப்பாரு. ஸோ நிறைய லேடிஸ்லாம் பார்த்துட்டு ஓஹோ நைட்டெல்லாம் ஒரே ஆட்டம் போலையே அப்படின்னு ஃபேமிலி வரைக்கும் தான் தெரிஞ்சிருக்கோம் மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது. ஸோ வெட்டிங் நைட் நடந்திருக்குன்னு நினச்சிட்டு எல்லாரும் தயங்க கலாச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பெருசாக கதறே வாங்காமல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போய் டைனிங் டேபிளில் உட்காந்துருப்பாரு. சுகா தான் வருவார். நான் வந்து ஜங்கு கூட அண்ணன் ஓ அப்படியா ஓகே நீங்கள் தான் அந்த மின்னியோகி கம்பெனியோட சிஇஓவா ஆமாம் உங்களுக்கு தெரியுமா நானும் பார்ட்னராக தான் இருக்கேன் நீங்கள் தான் கிந்தேயம் எப்படி மறந்தேன் நம்ம ஃபைனலாக மீட் பண்ணிட்டோம் ஆமாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஜிமின் தான் அந்த பக்கமே வந்திருக்க மாட்டான். தயங் தான் டிராகன் ஜிமின் அப்படி கத்திட்டே இருப்பான். டிராகன் தான் சொல்லுமாமே ஜிமின் எங்க ஜிமினா தெரியலையே எங்கே இருக்கான்னு அப்படின்னு சுகாவுக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சோம் நீங்கள் வரலன்னா எவ்வளோ கொழுப்பு உனக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே கண்ணை உருட்டி பார்ப்பாரு. பார்த்தா அங்கே ஒரு தூணுக்கு பின்னாடி தூணாக நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஐயோ இவங்கிட்ட நம்ம மாட்டினோன்னா அவ்வளோதான் இவன் சொல்லணும் அது பண்ணாத இது பண்ணாதன்னு எல்லாத்தையும் பண்ணி வச்சேனே மாட்டிக்கிட்டேனே ஜிம்மின்னு அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டுப்பான். நம்ம டிராகன் தான் மச்சி தூணுக்கு பின்னாடி என்ன பண்ணிகிட்ருக்க அதுவா டிராகனு ஒன்றும் இல்லை வேண்டுதல் வேறு ஒன்றும் இல்லை எப்போ பூஜை முடியும் கொஞ்சம் கிட்ட வந்தால் முடிச்சிடலாம் போமச்சி கூப்பிட்டு அடிப்பேன் சரா இருக்கல போயிட்டு ஜிம்மின் இங்கே இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொன்னால் அங்கே போய்ட்டு தூணுக்கிட்ட பூஜை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு போயிட்டுருப்பான். தப்பாட போட்டு கொடுத்துட்டானேன்னு அவள் தான் அங்கே வந்து சுகா அப்படியே பார்ப்பாரு. ஒன்று ஜிமின் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து உட்காந்துப்பாரு. ஜிமின் மின்னுகி நம்ம ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் போட்டிருக்கோமே அவர் தான் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்கள் நேம் என்ன என் பேரா ஜிமின் ஜமீனா ஒன்று அவள் தான் அங்கே டிராகன் பயங்கரமாக செஞ்சுருப்பான் வச்சே ஜமீனாண்டா நீனு ஐயோ அப்படின்னு தான் உனக்கு இருக்கு அப்படி சார் ஜமீன் இல்லை ஜிமின் பார்க் ஜிமின் பார்க் பார்க் ஜிமின் தான் ஓகே அப்படி சொல்லிட்டு அவள் தான் அங்கேருந்து எழுந்திரிச்சு அவர் ரூமுக்கு போயிருப்பார். அப்பாடா போயிட்டான்பா சாமி அப்படின்ட்டு நம்ம சுகாவும் ஜிமினும் சீக்கிரட்டாக லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆக்சுவலி இது என்னதுன்னா சுகாவுக்கு ஒரு தம்பி இருப்பான் அதான் ஜங்குக்கு. ஸோ ஜங்குக்கு நல்ல பையனாக இருக்கான். இவனை எப்படியாவது தேயாங் லைஃப்பில் கோத்து விட்டுன்னு சொல்லி தான் பிளான் பண்ணி தான் இந்த வரத்தை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஃபுல்லாகவே சுகா தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான் ஜிமினுக்கு. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துருப்பான் ஜிமினை ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து இவன்ட்ட மாட்டிக்கிட்டேனே அப்படி சொல்லிட்டு தயாங் தான் பால்கனி பக்கமாக உட்காந்துருப்பாரு. ஸோ ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஸோ உள்ள பாடியெல்லாம் அப்படியே ரிவ்யூ ஆகிட்டே இருக்கும். ஒயிட் கலரில் ஒரு சின்ன ட்ராக்கு முட்டி வரைக்கும் தான் செம்மையாக க்யூட்டாக இருந்திருப்பாரு. அப்படியே பால்கனியில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு அப்படி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. கிளைமேட்டும் நல்லா இருந்திருக்கும் ஜில்லுன்னு. ஸோ அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் இல்லை அப்பா செம்மையாக இருக்காரே மாப்பிள்ளை இவர் தான் தெரிஞ்சிருந்தா கல்யாணத்தை நம்ம பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு ஒருத்தி சொல்லுவா. கல்யாணம் வெட்டிங் நைட்டு இருந்தால் மட்டும் போதாண்டின்னு ஒருத்தி சொல்லியிருப்பா. இன்னொருத்தி எச்சி அவர் கூடவே இருந்தாலே போதும் செம்மையாக இருக்கார் அப்படின்னு இவளுக்கு 3 பேரை பேசிகிட்டு இருக்கதை அவள் தான் ஜங்குக்கு அங்கே கேட்டிருப்பான். புத்தா நாயங்களா
உங்களுக்கு ஏன் புருஷன் கேட்குதா, என்ன பண்ணுறான் பாரு அப்படி சொல்லிட்டு அங்கே எல்லாம் விருந்து சாப்பிட்டுட்டு கை கழுவி தண்ணிலாம் வச்சுருப்பாங்க. அவ்வளோதான் அந்த டப்பராவை அப்படியே தூக்கிட்டு வந்து ஊற்றி விட்ருவான் மேலே. ஆ ஜங்குக், என்ன இதுக்கு இந்த மேலே பண்ண? ஊரா மட்டும் மாப்பிள்ளைய நக்கணும்னு அலைகிறவளுங்களுக்குலாம் இதுதான் கதி அப்படி சொல்லிட்டு ஓடுங்கடி அப்படின்னு ஓட விட்டுருப்பான். அவ்வளோதான் இந்த ஜிம்மினை பார்த்துட்டு ஐயோ இவன் அண்ணே அண்ணேன்னு சொல்லும் போது கூட நான் நம்பிட்டேன். ஆனால் ரொம்ப மோசமானவனாக இருக்கானே, பார்த்ததுக்கே இப்படி பண்ணுறானே. அப்போ அந்த விஷயம்லாம் தெரிஞ்சா ஐயோ கர்த்தரே நீங்கள் தான் தயங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிருப்பான். ஜிமினு ஜங்குக்கு அவ்வளோ கோபமாக வெறியா கத்திக்கிட்டு இருந்திருப்பான். அவ்வளோதான் அவங்க அப்பா, தம்பி தம்பி என்னடாச்சு அம்மா அப்பா என்னால் முடியல, ஐயோ வடா 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 அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போய் நல்ல ஒரு ஏசி போட்ட ரூமு. அது 24 ஹவர்ஸும் அந்த ரூம் ஜில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா எந்த நேரத்தில் சூடாகும் ஜங்குக்குன்னே தெரியாது. ஸோ ஜில்லுன்னு இருக்கும். அந்த ரூமில் கூட்டி போய் உட்காரிச்சிட்டு தடா பனானா ஷேக் குடிடா. ஏன்டா அந்த மாதிரி டென்ஷன் ஆகுறேன்? முன்னே டென்ஷன் ஆகுறாம என்ன விஷயம் நடந்தது? டேய் தகப்பா, அப்பான்னு கூப்பிட்டுருந்தியே, போதும் கூப்பிட்டு கிச்சு தான் போதும். அவளுங்க யாரை கேட்குற? அதான் இங்கே ஒருத்தி மினிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாளுங்களே அவளுங்க தான். ஐயோ உங்கள் அம்மா வீட்டு சொந்தம் நினைக்கிறேன்டா. நான் தான் அப்பா யாரையும் வர வைக்கலையே. அவளுங்க இருக்கக்கூடாது அப்படின்னு கத்திட்டு இருப்பான். அவள் தான் அவங்க அம்மா வந்துட்டு டே அமுச்சு விட்டேன்டா, எனக்கு தெரியும் பார்த்து தான் இருந்தேன். அமுச்சிட்டிங்களாம்மா, சரிம்மான்னு அப்படியே காமாக இருப்பான். சரிடா இந்த ரூம்லேயே ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இவன் ஏனம்மா அப்பப்போ இந்த மாதிரி ஆகுறான், பயமாக இருக்குது. ஒன்றும் ஒரு 2-3 வாரம் கழித்து மாப்பிள்ளை கூட்டிகிட்டு போவார், அங்கே போய் இந்த மாதிரி பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேங்க. ஐயோ சரோஜா இவன் நம்மளை சமாளிக்காலு, பண்ணாமல் விட மாட்டான் போல் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பார். டேஸ் எல்லாம் இப்படி தான் போயிருக்கோம். 2 வீக்ஸ் போயிருக்கோம். தயங்கும் ஜிம்மின்னு ட்ராகன்லாம் சேர்ந்துட்டு நல்லா ஜீப் எடுத்துக்கிட்டு ஊரில் சுற்றிக்கிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் தயங்காம்மா பார்க்கும்போது ஏங்க தயங்க இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. சந்தோஷமாக இருக்குது. ஜங்குக் லைஃப்லாம் வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சேஞ்ச் ஆகுறான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எங்கெங்க அவன் முழுசாக வந்தான்? 21 நாளுக்கு அப்புறம் தானே எல்லாம், இன்னும் 21 நாள் இருக்குல்ல அப்படி சொல்லுவோம். ஜங்குக் தான் அம்மா வெறும் 7 நாள் தான் இருக்குது அப்படி சொல்லி திரும்பி பார்ப்பாங்க. என்னப்பா சொல்கிற? ஆமாம்மா 2 வீக்ஸ் ஆகிடுச்சில்ல. ஆமாம் ஜங்குக், இன்னும் 1 வீக் தான் இருக்குது. இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வெட்டிங் நைட் நம்ம ரெடி பண்ணோம். சரிம்மா நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் ஜங்குக் எங்கே போகிறேன்? கீழே ஜிம் இருக்குது, ஒர்க் அவுட் பண்ண போகிறேம்மா. அப்படியாப்பா போப்பா அப்படி சொன்னேனே. ஜங்குக் பொறுமையாக இறங்கி கீழே போயிருப்பான். எவ்வளோ நல்லவனாக இருக்கான்லங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே பையனை தான் அவனை வேண்டாம் விருப்பா என்கேஜ்மெண்ட் பண்ண வச்சோம். அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் பண்ணுவான்னு பார்த்தா பண்ணவே இல்லைங்க. அப்புறம் இந்த பையன் நம்ம தயாங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னு தெரிஞ்சோன்னே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமாங்க. அப்புறம் தயாங் கையில் காலில் விழுந்தாது இந்த கல்யாணத்தை பண்ணிக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ பரவாயில்லங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆமாம்மா எப்படியோ கல்யாணம் முடிஞ்சிச்சு. இந்த பையன் பார்த்துட்டு போனேன் அந்த நொடிக்காகவே வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் கண்டிப்பாக தயாங் வாழ்க்கையில் நடந்த பழைய விஷயத்தெல்லாம் மறக்க வச்சு சந்தோஷத்தை கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். ஆமாங்க கண்டிப்பாக கொண்டு வரணும். 2 பசங்களும் சந்தோஷமாக இருக்கணும், அதை நம்ம பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஹக் பண்ண மாதிரி அழுதுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஜங்குக்கு கொஞ்சமாக கேட்டிருக்கோம், பட் அது என்னதுன்றது தெளிவாக கேட்டிருக்காது. தான் வெளியே ஊரெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு கீழே வெளியே வந்திருப்பான். என்ன இந்த ரூம் எதாவது திறந்துருக்கு அப்படி சொல்லிட்டு உள்ளே போனான். நம்ம ஜங்குக் தான் அவன் ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு அவன் ஃபுல் பாடியும் நிரலில் பார்த்த மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பான். இதை பார்த்த உடனே தயாங்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். என்ன மூஞ்சி முயல் மாதிரி இருந்தது, உடம்பு என்ன கட்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது அப்படி சொல்லி பார்த்துட்டே இருந்திருப்பான். ஸோ தயாங் நின்று பார்க்குறத அவனுக்கு ஜங்குக் முன்னாடி இந்த மிரரில் தெரிஞ்சிட்ருக்கோம். வாடா மாப்பிள்ளை, இன்னைக்கு நீ சிக்கினியா அப்படி சொல்லிட்டு ஏதோ தயாங்க அங்கே இல்லாத மாதிரி அப்படியே சீனை போட்டுக்கிட்டு அவன் இப்படி உடம்ப கட்டிக்கிட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். தயாங் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்திருப்பான். அப்புறம் என்ன நினச்சான் தெரியல. தயாங் அவனையே பார்க்குற, அவன் ஒன்றும் அவன் கிடையாது, இவன் வேற, இது பார் கண்ட்ரோல் பண்ண, உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு திரும்ப போக பார்த்துருப்பாரு. ஜங்குக் தான் இதுக்கு மேலே விட்டால் வேலைக்காகாது சொல்லிட்டு போகிற தயாங்க பிடிச்சி இழுத்து நிறுத்தி, என்ன என்னைய பார்க்க தானே இங்கே வந்த, அப்புறம் என்ன எதுவுமே சொல்லாமல்
எதுவுமே பண்ணாமல் அப்படியே போகலான்னு பார்த்தியா? இங்கே பாரு ஜங்குக், நான் என்ன ரூமுன்ட்டு தான் பார்க்க வந்தேன். என்ன ரூமுன்னு பார்க்க வந்தியா இல்லை என்ன ரூமுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்க வந்தியா அப்படி சொல்லி சிரிப்பான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது. சரி இருக்கட்டும், நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு ஜங்குக் சொல்லுவான். இந்த பாரு, என் லைஃப் முடிஞ்சிருச்சு, புரியுதா? ஓ, உங்கள் லைஃப் முடிஞ்சிருச்சா? அப்புறம் எதுக்குங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க? ஆ அதுதான் நான் பண்ண தப்பு. இங்கே பார், என் தப்புக்கு தான் இந்த ஒரு வருஷம் உனக்கு ஏதாவது பண்ணிட்டு போயிடுறேன். ஏதாவது ஒரு நன்றி கடன் பண்ணிடுறேன். பட் வேறு என்னால் எதுவும் பண்ண முடியாது. இந்த லவ் கேரு எதுவும் கிடைக்கும்னு நினச்சி உன் மனசில் எதையாவது வளர்த்தக்காது ஜங்குக். உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஓ அப்படியா? சரி, இவ்வளோ நேரம் அங்கேருந்து என்ன பார்த்துருந்தீங்க? என் பாடியை தானே பார்த்துருந்தீங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட வந்திருப்பான். ஏய் இங்கே பாரு, மரியாதை தள்ளி போயிடு. நானும் போனா போட்டோன்னு இருக்கேன், கம்மல போ. நீங்கள் ஏங்க போனா போட்டோன்னு இருக்கீங்க? அதான் ஒரு வருஷம் டைம் கொடுத்துருக்கீங்களே, நம்ம எதனாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு ஜங்குக் சொல்லுவான். இங்கே பார் ஜங்குக், எனக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் கிடையாது, மரியாதையாக போயிடு. சரி, உங்களுக்கு என்ன இல்லைன்னா என்ன, எனக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு தயாங் நின்றுப்பான். தயாங்க்கு கழுத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் கையை வச்சு செவுத்தில் அப்படியே அணா கட்டி நிறுத்திருப்பான். இங்கே பார் ஜங்குக், தேவையில்லாமல் பண்ணுற, எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது. ஓ பிடிக்காதா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து சாஃப்டாக அப்படியே கன்னத்தில் ஒரு கிஸ்ஸு தான். அந்த சவுண்டு வெளியே வரைக்கும் கேட்குற மாதிரி இருந்திருக்கும். உடனே அதே லெஃப்ட்டு கன்னத்தில் கிஸ் கொடுப்பாரு நம்ம ஜிமின் தான். என்ன நாய் தண்ணி குடிக்கிற மாதிரி ஏதாவது சவுண்டு கேட்குது அப்படி சொல்லிட்டு வெளியே தான் வந்திருப்பாரு. இப்போ லிப்ஸில் தரப்போகிறேன் அப்படி சொல்லிட்டு கரெக்டாக லிப்ஸில் கொடுக்கும்போது தான் மாமே, ஐயோ சாரி மாமே, கதவு சத்தமாக இருக்கீங்களா, சாரி அப்படி சொல்லிட்டு கதவை சத்திட்டு போயிருப்பான். டே ஐயோ கதவை சத்திட்டானே அப்படின்னு தயங்க சொல்லுவான். ஓத்தியா, உன் ஃப்ரெண்டே வந்து கதவை சத்திட்டு போகிறான். அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு தயாங்கோட பாடியை ரப் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அவ்வளோதான் தயாங், இந்த பார் இதுக்கு மேலே மரியாதை இல்லை, பிடிச்சி தள்ளிட்டு இந்த பார், இந்த உடம்ப வேணால் நீ எடுத்துக்கலான்னு பார்க்கலாம், ஆனால் என் மனசு எப்போவுமே உனக்கு கிடைக்காது அப்படி சொல்லிட்டு போயிருப்பான். ஏதோ விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படி தானே நம்ம நினச்சிட்ருக்கோம். இவர் என்ன மனசு தர முடியாதுன்னு அது தான் சொல்கிறாரு, ஒன்றுமே புரியலையே, என்னவா இருக்கும்? ஜங்குக், இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா இவனுக்கு ஏதோ பாஸ்ட் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். எதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வாழ முடியும். யாரை கேட்குறது? ஐடியா, கூடவே ஒருத்தன் சுற்றுறான் பார். 2 பேர் சுற்றுறானுங்க பார். அவனுங்களை பிடிச்சி கக்கிறதெல்லாம் கக்க வச்சா சரியாயிடும். ஆமாம் ஜங்குக், டைம் வேஸ்ட் பண்ணாத. ஃபேமிலி இருக்கவங்க எல்லாருமே கல்யாண ஆல்பம் வந்திருக்கோம், கேசட்லாம் வந்திருக்கோம். ஸோ போட்டு உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. ஜங்குக் தான் என்ன சத்தமாக இருக்குது ஹாலில் சொல்லிட்டு பார்த்துருந்தா இவங்களோட கல்யாண வீடியோ ஃபோட்டோஸ் தான். அதெல்லாம் பார்த்தோன்னே ஜங்குக் யோசிச்சு பார்ப்பான். ஏன்னா தயாங்கு சுத்தமாக அதில் விருப்பமே இருந்திருக்காது. அவன் வற்புறுத்தி தான் அவனை அங்கே சரி இங்கே சரி இப்படி நில்லு அப்படி நில்லுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஜங்குக் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவ்வளோ சந்தோஷமாக அவன் மெமரிஸாக கொண்டு வந்திருப்பான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு தான் விருப்பம் மயிரெலாம் இருந்திருக்கு. பக்கத்தில் காம்பர் கரடி மூஞ்சி, அதுக்கு பிடிக்கவே இல்லை போல். எங்கே போனா தெரியலையே அப்படி சொல்லிட்டு ஹாலில் நின்று பார்த்துட்ருக்கும் போது தயங்க தான் ஸ்டெப்ஸ்லேருந்து டப் டப்னு இறங்கி வந்திருப்பார். பார்த்தா டிப்டப்பாக குட்ஷீட்லாம் வேறு பண்ணியிருப்பார். அதை பார்த்தானே என்ன மச்சே எங்கே கிளம்பிட்டுக்குறா? ஏய் நாயே, ஃபோனை பார்க்கலையா? என்ன ஃபோனில் என்ன இருக்குது பண்ணிப்பா இதை பாடுறா அப்படின்னு பார்த்தா அவங்களோட ஒன் ஆஃப் த பிரான்ச் ஏதோ ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு சொல்லி வந்திருக்கோம். ஐயோ மச்சே, நம்ம கம்பெனி மச்சே ஒத்தா
காலையிலே எனக்கு வந்துடுச்சு நியூஸு. நீ பார்க்கலையா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மச்சி நான் உன்னே தான் பார்த்துட்டு இருக்கிறேன் மச்சிக்கு பாரு எவ்வளோ அழகாக இருக்கிற அப்படின்னு தயாங் கொஞ்சம் எட்டி பார்த்தா கல்யாண ஆல்பம் ஒத்தா இது ரொம்ப முக்கியமாக இருப்பார். எங்க ட்ராகன் நான் எங்க அப்படின்னா ட்ராகன் தான் ஜங்கு கூட ரூமுக்கு போயிட்டு சீலா தான் கிடைக்கல மல்லாவது கிடைப்பாளா அப்படி சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் உருட்டிட்டு இருப்பான். இன்னும் ஜிமின் தான் சொல்லுவான் அவனா அந்த சீலாவை பிரிக்காம விட மாட்டேன்ட்டு போயிருக்கான். காம வெறி பிடிச்சவனுங்களா இருக்கானுங்க கூட இருக்கவனுங்களாம். இங்கே பாரு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் நீ வரலையா? முச்சி நான் வந்துடுறேன் முச்சி அப்படின்னோடனே அந்த சரி கீதா ஏதாவது பிரச்சனையா கிம் இந்த மாதிரி ஆஃபீஸில் இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு போங்க. ஜிமின் இருக்கட்டும் இங்கே இருக்கட்டும் அம்மா எல்லோரும் கூட டேக் கேர் பண்ணிட்டு வரட்டும் ஜாகனை மட்டும் அப்புறம் அமைச்சிருங்க அப்படி சொல்லிட்டு கிம்டே போவான். அவள் தான் ஜங்குக்கு டே இன்னைக்கு பாவீங்களா டே இன்னைக்கு தானே 21 நாள் முடிஞ்சிச்சு. டேய் நான் அவனை முடிக்கலான்னு பார்த்தா ஐயோ அப்படின்ட்டு திரும்பினா ஜங்குக்கு அப்போ தான் ஐயோ சரிஜா என்ன பிடிடா அப்படின்னுவார். இவன் வேற ஆனவனை மைக்க போட்டு விழுந்துட்டு இருக்கிறான் மாசமாக இருக்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சமக்கவும் இருக்கும். ஸோ ரூமில் போய் உட்கார போயிருப்பான். என்னதான் நடக்குதுங்க? பேசினாலும் பேச மாட்டாரு எதனாலும் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம முதல்ல சியோலுக்கு கிளம்பி போக வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களாம் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பான். நானும் கிளம்பி போகிறேனே அவர் போயிருக்காரு அப்படின்னு. எனக்கும் காலேஜில் ஓப்பன் ஆக போதில்ல ஆமாம் எல்லோரும் மறந்துட்டு பாரு ஐயோ ஆமாம்ல ஐயோ தயாங்க கூட ஒன்று அமைச்சிருந்துருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கம்மா தான் பதறி இருப்பாங்க. ஸோ ஓகே தயாங்கம்மா ஓகே நாங்களும் கிளம்புறோம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு நாங்கள் சீலாவை போய் பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி தயாங் போன 2 நாள் கழித்து எல்லோரும் கிளம்பி அங்கே போயிருப்பாங்க. தயாங்குன்னு தனியாக ஒரு வீடு இருக்கும். ஸோ தயாங் அம்மா தான் ஜங்குக் இந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க தனியாக. அம்மா நீங்களாம் நாங்களாம் இங்கே தான்டா ஒரு 20 மினிட்ஸ் தள்ளி தான் இருக்கோம் ஒன்றும் பிரச்சனைலாம் வராது அப்படி ஏதாவதுனா நீ உடனே அம்மாக்கிட்ட சொல்லிடணும் ஓகேவா அப்படி சொல்லி தயாங்கம்மா நம்ம ஜங்குக்கிட்ட அவ்வளோ கேரிங்காக பேசுவாங்க. ஜங்குக்குமே தயாங்கம்மாவெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோம். அதனால் அவங்க எது சொன்னாலும் ஓகே தான் சொல்லுவான். ஒன்றும் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா எனக்கு புரியுது இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான் என்கேஜ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப கேப் விட்டு நீங்கள் 2 பேரும் பேசினது கூட இல்லை இப்போ கூட ஊரில் பேச முடியல தான். ஆனாலும் ஜங்குக் உன்கிட்ட எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்து அது உனக்கு கிடைக்கலனாலும் நீ பொறுமையாக வெயிட் பண்ணி அதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டாலும் அது உன்கிட்ட கிடைச்சிரும் ஜங்குக் அது மட்டும் நீ மறந்துடாத. அது தயாங் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை புரிஞ்சுப்பான் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுக்குறியா அப்படி சொல்லுவாங்க. உடனே தயாங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அம்மா கிடைக்காத முன்னாடியே 2 வருஷம் வெயிட் பண்ணம்மா கிடச்சிட்டாங்க நீ வாழ்க்கை ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க சரியா அப்படின்னு. அப்புறம் தயாங்க்கு நிறைய அது தயாங்கே சொல்லட்டும் சரியா நீங்கள் எப்பயும் போல் வாங்க என்ன மறந்துடாதீங்க விட்டுட்டு போயிட்டு அப்போல்லாம் இல்லை ஜங்குக் ஆமாம் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வரேன் நீயும் அங்கே வா சரியா சரிம்மா அப்படி சொல்லி நல்லபடியாக தயாங்க அம்மா அப்பாவை அனுப்பிச்சி வச்சுட்டு ஜங்குக்கு தான் வீட்டை அப்படியே பார்த்துட்டு செமையா பாட்டு பாடி சத்தம் போட்டு ஆடிக்கிட்டு கிடப்பான். இது எல்லாமே தயாங் கேமரா வழியாக பார்த்துட்டு தான் இருப்பான். இவன் வீட்டுக்குள்ளே வந்ததே எனக்கு பிடிக்கல இதில் வேறு அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க லேண்ட்லைனுக்கு தான் ஃபோன் அடிப்பான். யாராவது வந்தோடனே நம்மளுக்கு ஃபோன் அடிக்கிறது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஃபோன் எடுத்து ஹலோ ஹோஸ்தாஸ் அப்படின்னோடனே அங்கே யார் இந்த பக்கமா மிஸ்ஸஸ் கிம் தயாங் அந்த பக்கம் இந்த பக்கம் கிம் தயாங் என்னங்க நீங்களாங்க எப்போங்க வீட்டுக்கு வருவீங்க? நான் எப்போ வந்தேன் தெரியுமா யாருமே இல்லை தனியாக இருக்க ரொம்ப பயமாக இருக்குங்க சீக்கிரம் வரீங்களா அப்படின்வாரு. என்ன இவ்வளோ நேரம் கூத்தாடிட்டு என்னை பார்த்தோன்னே பம்பி பேசுறியா? தெரியுதுல்ல பார்த்தேன் வீட்டை சுற்றி அது என்ன அத்தனை கேமராஸு
என்ன ஊடு என்ன பிக் பாக்ஸ் வீடா? ஏய் என்ன வாய்ஸ் எல்லாம் ரேஸ் ஆகுது, ஒத்தடே படே அப்படி தான் ரேஸ் ஆகும் என்ன அப்படின்னு ஜங்குக் கேட்டோன்னே தயாங்க்கு சமஷக்காக இருக்கும். என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஏய் பட பாடலாம் முடியாது பாட, நான் புரியல என்னன்னு கேட்டேன். இப்போ கேட்டல அதே மாதிரி கேட்க வேண்டியதானே. என்னடா வீடு கருப்பு வெள்ளைன்னு பெயிண்ட் வச்சுக்கிறேன், ஏன் கலாஃபலாக இருந்தால் உன் லைஃப்பில் பிடிக்காதா? இப்போ பாரு ஊரில் இருக்கும் போது வேற வந்த சிட்டிக்கு வந்தோன்னே சில்க் மாதிரி ஆடுறியா? ஓ சில்க்கு ரொம்ப பிடிக்குமா அவனுக்கு? சரி வா ஆட்டிட்டா போச்சு அப்படி சொல்லி ஃபோனை வச்சுட்ருப்பான். தேங்க்கு இந்த மாதிரி பிஹேவ் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க, பேசும்போது ஃபோன் வைக்கிறதுலாம். ஃபோனை வைக்கிற அப்படி சொல்லிட்டு திரும்ப ஃபோன் அடிப்பான். மறுபடியும் யார் அப்படின்ட்டு ஜங்குக் கேட்பான். ஏய் பேசும்போது எப்படா ஃபோனை வைப்பேன்? இப்படி தான் அப்படி சொல்லிட்டு திரும்ப வச்சுருவான். வச்சுட்டானே ஃபோனை திரும்ப ஃபோன் அடிப்பான். எடுத்துருக்கவே மாட்டான். ரிங்கு அவ்வளோ தூரம் போய் கட்டாயிருக்கும். ஐயோ இவன் மொபைல் நம்பர் வேறு நம்மளுக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு தான் ஃபோன் அடிப்பான். சொல்லுமச்சு என்னாச்சு? ஒத்தா எங்கே இருக்க? கேபினில் தான் இருக்கிறேன். ஓ என் கேபினுக்கு வாடா அப்படின்னு கேபினுக்கு போவான். சொல்லுமச்சி என்னாச்சு? இந்த ஜங்குக்கு யாரா? டேய் புதுசண்டா, யாருன்ற கல்யாணம் 21 நாள் ஆயிடுச்சுடா. 21 நாள் முஞ்சி பூச்சி வர நேரத்தில் ஃபுல்லாக பேசிட்டு வந்தான்டா உன் புதுசன். ஐயோயோ மச்சியா நீ ஒரு ஆல்ஃபா, அவனை பார்த்தாலாம் ஆல்ஃபா மாதிரி இருக்குது. ஐயோ அம்மா அம்மா சடார்னு போகுது பள்ளிக்கே. என்னடா சொல்கிறேன்? அவன் உன்னை முடிக்காமல் விட மாட்டானான். எது இந்த மாதிரிலாம் வேறு பேசிட்டு வந்தானா? எல்லாருக்கும் ஒரு ஃபன்னாக இருந்துச்சுன்னா படுறேன். என்ன அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கான் மயிர் பிடிங்கினாயே, அதுக்கே கற்றுப்பு இல்லாமல் ஃபன்னாக இருந்துச்சு. நான் சொல்கிறேன் குச்சிக்கிட்ட வையன். வர மாட்டேனே இப்போ கிளம்புறனே அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் கிளம்பி ஓடிருப்பான். ஒத்த என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கான் போலியே இவனை அப்படி சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு தான் போயிருப்பார். தயாங் தான் ஜகோக் எங்கடா இருக்க அப்படின்னு கத்திட்டு வந்திருப்பான். ஸோ வீடு ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னே போய் சோஃபாவில் உட்காந்துருப்பான். நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டானா கரெக்டாக பிடிச்சிருக்கு பட்டாசு. ஜங்குக் உங்ககிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு தயாங்க்கு தெரியல. ஆனால் தயாங்க அம்மாவுக்கு தான் ஒன்றுமே புரியல. பாவம் என்ன சொன்னாங்க, என் பையன் வேலைன்னு போயிடுச்சுன்னா வர்றதுக்கே டைமே பார்க்க மாட்டான், ஆஃபீஸ்லேயே இருப்பான் அப்படின்னாங்க. ஒரு சின்ன மிளகா பட்டாசு தான் போட்டதுக்கே எப்படி வெடிச்சுக்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. இதை பற்றி கூட தெரியல. போய் பார்ப்போம் பட்டாசு எப்படிலாம் வெடிக்குதுன்னு அப்படி சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் வந்து பொறுமையாக இறங்கி வருவான். ஸோ அவன் இறங்கி வரத தயாங் கீழே வந்து பார்த்துட்டு ஏய் சொல்லு அப்புறம் வாய முட்டை உட்காடுறா அப்படின்னு தயாங்க சொன்னனே. இந்த மாதிரி மயிர் மாதிரிலாம் பிசுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதுரா, என்ன நினச்சிட்ருக்க? ரொம்ப திமிரு பிடிச்ச மாதிரி ஆடிட்டுருக்க அப்படின்னு நான் ஆடிட்டுருக்கேண்ணா. தப்பு ராசா தப்பு, நீ தான் ஆடிட்டுருக்க. உனக்கு பிடிக்கல சொல்கிறல்ல, அப்புறம் ஏன்டா உன்னை எத்தனை பேர் ஃபோர்ஸ் பண்ணாலும் நான் அது இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஏன் சொல்ல முடியல சொல்லு அப்படின்னு ஜங்கு கேட்குறது தயாங்க்கு புரியும். பட் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவன் சொல்கிறது கரெக்டு தானே. எத்தனை பேர் நீங்கள் கரெக்டாக பண்ணாலும் சரி தப்பாக பண்ணாலும் சரி நீ இப்படி தான் அப்படின்னு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்த உங்கள் மேலே திணிச்சா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கூடாது. அமைதியாக இருந்தால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். ஸோ அதனால தான் தயாங் கொஞ்சம் அமைதியாகிட்ருப்பான். ஜங்குக்கு தான் இனி பேச ஆரம்பிச்சிருப்பான். உனக்கு பிடிக்கல சொல்கிறல்லடா, உன் அம்மா சொன்னா என்ன, உன் அப்பா சொன்னா என்ன, உனக்கு பிடிக்கல தானே, அப்புறம் என்ன இதுக்கு வந்து என் கையில் மோதத்தை போட்ட? இவர் போடுவாராம், அப்புறம் எனக்கு வேணாப்பா என்னை விட்டுருங்க அப்படின்னு நடிப்பாராம். நாங்கள் வந்து பல ஆசையோடு வருவோமா, அப்புறம் இவர் விட்டுட்டு போகணுன்னு வரான். அதுவும் 1 இயரில் டைவர்ஸ் தருவேன்னு கல்யாணம் வெட்டிங் நைட் அன்றைக்கி வந்து சொல்லுவாராம். ஏண்டா எங்களெல்லாம் பார்த்தா எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கும்போது தயாங்கு செம்ம கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணணும்னு அவனுக்கு தோணியிருக்காது. அவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டும் தான் இந்த மேரேஜ் லைஃப்பை அவன் யோசிச்சிருப்பான். ஜங்குக்கு என்ன யோசிக்கிறான்றதை நினச்சி கூட பார்த்துருந்துருக்க மாட்டான். ஸோ ஜங்குக்கு சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். நீ தானடா, இங்கே பாரு, நீ சொல்கிறல பேசும்போது கண்ணை பாருன்னு, ஏன் கண்ணை பாடுறான் அப்படி சொல்லிட்டு தயாங்க ஃபேஸை பிடிச்சி ஹார்ஷாக அப்படி இழுத்துருப்பான். இங்கே பாரு,
நீ தானே வந்த, இந்த ரிங் யார் போட்டா, நீ தானே போட்ட. அப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு போனேன். சரி, பிடிக்காம உன்னை பண்ணியிருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ் ஆச்சுல, பண்ணிட்டு போனேன். அந்த டைமே வேண்டாம் கல்யாணத்துக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானடா. அதுக்கு 2 வருஷம் ஆச்சா சொல்கிறதுக்கு. நாங்கள் அது வரைக்கும் இவருக்காக வெயிட் பண்ணி வர ப்ரப்போசல் எல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வரப்போகிறாரு, நான் மனக்கோட்டை கட்டி உட்காந்துருப்பேனா, நீ வந்து இடிச்சிட்டு போவியா அப்படின்னு சொல்லும்போது தயாங்க ஒன்றுமே கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லை ஜங்குக், இங்கே பாரு, நான் பேசும்போது நீ பேசாத. சரி மேரேஜ் ஆச்சு, சரி சொல்கிறதுக்குன்னு ஒரு விதம் இல்லை, கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இருக்கேன், எனக்கு ஒரு டைம் கொடு. ஏன் டைம் கொடுத்து பார்க்க மாட்டியா? ஒரு சான்ஸ் கொடுக்கணும் லைஃப்பில், எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும், செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும். ஆனால் நீ எங்கே எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு சான்ஸ் கூட கொடுக்கலையே. நான் உன்னை மாற்றிடலாம் அப்படிலாம் நினச்சி தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து தான், அதுவும் அந்த ரூமை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. சரி நீ எப்படியே போ, இனி நீ நினச்சாலும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து போயிருப்பான். தயாங்க ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. என்னத்தான் சொல்கிறான், தலை வலிக்குதே அப்படி சொல்லிட்டு இருப்பான். கரெக்டாக அந்த நேரம் தான் ஜிமின் தான் ஃபோன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஜிமின் கிட்ட இந்த பாருக்கு வா அப்படின்னு மட்டும் சொல்லி வச்சுருப்பாரு. ஸோ ஜிமின் வந்திருப்பாரு. நம்மச்சு என்ன ஆச்சு, ரொம்ப ஆசை கழிச்சு திரும்ப இதே பாருக்கு வர சொல்லியிருக்கீன்னா என்னாச்சு சொல்லுமச்சே, சொல்லு எத்தா இருந்தாலும் சொல்லு, போட்டு தள்ளிடலாம் அப்படின்னுவான். இல்லைடா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அத்தா உன் கூட இருக்கறனால எங்களுக்கு தான்டா கஷ்டமாயிரு. உனக்கு என்ன கஷ்டம், இந்த வீட்டில் ஜங்குக் இருக்கான்ல. ஆமாம் ஜங்குக் இருக்கான், அவனுக்கு என்ன, அவன் என்னென்னவோ பேசுகிறான்டா. அத்தா அவன் பேசல, நான் தான் நீ வேற. அவன் இல்லைடா காலையிலேருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணான்டா. என்னென்ன ஆஃபீஸ்லேருந்து போனேன், மச்சி தின அப்படின்வான். சி அந்த மாதிரிலாம் இல்லை. போனால் என்னென்னவோ சொல்கிறான்டா, ஏதோ 2 இயர்ஸுன்றான், அந்த என்கேஜ்மெண்ட்டுன்றான். ஆமாம் மச்சி, அவனுக்கு தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் பேசி என்கேஜ்மெண்ட் பண்ணுவேன், ஞாபகம் இல்லை? நீ தான் மூஞ்ச திக்கி வச்சுக்கிட்டே அவன் நினப்பில் இவனை மறந்துட்ட. என் மேலே தான்டா எல்லாமே தப்பு. நீ தப்பு பண்ணுறதுக்கு தான் நான் வரேன், வேற என்ன பண்ணுற வச்சு. தா இந்த காஜி மைண்டை எடுத்து கீழே வச்சுட்டு என் சோல்மேட்டாக கொஞ்சம் பேசுடா. ஓ சீரியஸா, சரி சொல்ல மச்சி. என்ன மச்சி ஆச்சு, என்னடா இது எமோஷ்னல், நார்மலாகவே பேசு. சொல்லு மச்சி, சொல்லு. டேய் அவன் என்னென்னோ சொல்கிறான்டா, எனக்காக அதை கட்டினேன் இதை கட்டினேன்றான்டா. வேற என்ன கட்டினானா? புரியலடா, நான் தான் அதை தப்பு பண்ணிட்டேன் போல. தேவையில்லாமல் அவனுக்கு ஒரு ஹோப்பெல்லாம் கொடுத்து அவன் லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன் பாரு. ஆமாம் மச்சி, அவன் லைஃப்பை மட்டும் ஸ்பாயில் பண்ண, என்னை கூப்பிட்டு வச்சு இங்கே என் லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணுறடா. அங்கே எனக்காக ஒரு பொண்ணுக்குட்டி வெயிட் பண்ணுதுடா. ஒரு இடத்துல எங்களுக்கு ஒரு கில்மா சீன் இல்லை, ஒரு மீட்டிங் இல்லை, ஒரு கிஸ்ஸு கூட இல்லைடா அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். என்னடா அங்கே சொன்னால் மட்டும் அப்படியே கீச்சிருவ பாரு. என்ன ஒன்றும் இல்லை, சொல்லி தொலை. இந்த பார்த்தாக்கு ஒன்றும் கிடையாது. சரி இப்போ என்னதான்? இல்லைடா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் 2 பக்கம் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பு, இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் மியாவை பார்க்க போகிறேன், பாய் அப்படி சொல்லிட்டு ஜிமின் கிளம்பி போயிருப்பாரு. பாவம் குழந்தை, அதுவும் எத்தனை நாள் தான் அவனோட பேரோட செய்யாமல் தனியாக சுற்ற முடியும், அதனால் ஓடிட்டுருப்பான். தயாங் தான் 2 பாட்டில் 3 பாட்டில் 5 பாட்டில்னு இஷ்டத்துக்கு உள்ளே இறக்கியிருப்பான். செம்ம மட்டை தயாங் நல்லா குடிச்சிருப்பான். அவன் குடிக்கிற ஆளே கிடையாது. ஸோ ஒரு மாதிரி நம்ம தான் கஷ்டப்படுறது இல்லாமல் கூட இருக்கவனே கஷ்டப்படுத்திட்டோம் அப்படி சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்திருப்பான் தள்ளாடிக்கிட்டு. ஸோ ரூமுக்கு தான் போவான். ஃபஸ்ட்டு இருக்க ரூம் வந்து ஜங்குக்குன்னு ஒத்துக்கின ரூமு. அந்த ரூமுக்குள்ளே போவான். போய் பார்த்தா வேண்டாவா என் பெட்லேயே தன்னாவிட்டா படுத்திருக்கிறது அப்படி சொல்லி போய் பார்த்தா ஜங்குக் தான் தூங்கிட்டு இருந்திருப்பான். வேணா ஐயோயோ வாயாடி பையனாச்சே, இவன் வாயை தந்தா மேடம் பட்டானே, அந்த வாயை பிச்சு அப்படியே கச்சி வச்சின்னா அப்படி சொல்லிட்டு புச்சுக்குன்னு இருக்கானே
நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட கன்னத்தை போட்டு நல்லா அமுக்கி 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 விளையாடுவார். ஐயோ எவ்வளோ ரோஸாக இருக்கான். சிகரெட்லாம் பிடிக்க மாட்டானோ? தப்பு 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 பிடிப்பான். எப்பயாவது பிடிப்பான் போல. ஏன்னா லிப்ஸு அப்படி செவ்வுன்னு இருக்குது. அப்படி சொல்லிட்டு வந்து சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணியிருப்பார். ஜங்குக்கு வந்து முழிச்சு தான் இருந்திருப்பான், கண்ண மூடியே இருப்பான். என்ன தான் இவன் பண்ணுறான்னு பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு இங்கே பாருடா ஜங்கா ஜுங்கா இங்கே பாரு எனக்கு தெரில வீட்டிலலாம் போஸ்ட் பண்ணாங்க. சரி சொல்லிட்டு தான் அவங்க தொல்லை தாங்கலை சொல்லி உனக்கு இதோ இந்த கையில் இந்த மோதத்தை முதல்ல போட்டேன். ஆமாண்டா நான் தான் தப்பு. நான் வந்துட்டு 2 நாள் 3 நாள்லேயே சொல்லியிருக்கணும், மோதத்தை அவுத்து போட்டுரு எனக்கு விருப்பம் இல்லைன்னு. சொல்லலை. அதுக்கு முதல்ல சாரி. அதுக்கப்புறமும் நிறைய டைம் இருந்தது, அப்பையும் நான் சொல்லலை. அதுக்கும் சாரி. அப்புறம் திரும்பவும் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்கடா. அம்மா என்னால் முடியல. அதை தான் இந்த கையில் இருக்க மோதிரம் கைக்கு வர்றதுக்கு காரணமாக ஆயிடுச்சு. அதுக்கும் சாரி. புரியுதா? சாரி சொன்னால் மட்டும் பத்தாதில்ல. எங்கே உன் கால் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவர் உடம்புல இருந்து கையை வச்சு ஜப்பி ஜப்பி ஜப்பின்னு குடிச்சிட்டு அப்படியே தலாடிக்கிட்டே போய் இந்த காலை தொட்டு கும்பிட்றேன்டா. சாரி, ஐ எம் ரியல்லி சாரி. என்னை மட்டும் தான் யோசித்தேன், என் அம்மா அப்பாவை யோசித்தேன். உன்னை நான் யோசிக்க மறந்துட்டேன். ஆனால் உனக்கு என்னை பிடிச்சிருக்கு. உன் கண்ணை பார்க்கும் போதுமே தெரியுது என்னை திங்குற மாதிரி பார்க்குற. ஆனால் என்ன சொல்ல, எனக்கு ஒன்று பிடிக்கலையே. தப்பு 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 தப்பு. எனக்கு இந்த ஃபேஸ் பிடிச்சிருக்கு. ஏன்னா குக்கி, நீ அப்படியே என் குக்கி மாதிரி இருக்க. நான் உன்னை அந்த கல்யாண மேடையில் பார்க்கும்போது குக்கி தான் வந்துட்டானா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுடா. உன்னை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த ஃபேஸு என்னோட குக்கி. இது ஒரு பக்கம் நினைப்பேன் உன்னை என் குக்கியாக நினச்சி உன் கூட வாழ்ந்துடலாமான்னு. ஆனால் என் மனசாட்சி ஒத்துக்காதுடா. இதோ இந்த கையில் தான் அவனை கடைசியாக மண் போட்டு புதைச்சேன். அப்புறம் எப்படா அவன் நீ ஆக முடியும்? என் குக்கிக்கு கொடுத்த மனசை யாருக்கும் கொடுக்க மாட்டான் இந்த தயம் அப்படி சொல்லிட்டு மைக்கப்பட்டு விழுந்திருப்பான். அதுதான் ஜங்குக்கு சமஷாக்காகும். எவன்டா அவன் குக்கி என்ன மாதிரி இருக்கான்றான் அப்படி சொல்லிட்டு ஷாக்காகி எந்திரிச்சு உட்காந்துருப்பாரு. எத்தனை இரவு உனக்காக விழித்திருந்தே, உறங்காமல் தவித்திருந்தே, விண்மீன்கள் எரித்திருந்தே, எத்தனை நிலவை உனக்காக வெறுத்திருந்தே, உயிர் சுமந்து பொறுத்திருந்தே, உன்னை கண்டு உயிர் தெளிந்தே. நீ ஒரு பாதி என்றும் நான் ஒரு பாதி. காதல் ஜோதி பெண்ணழகே, மண்ணும் பின்னும் போனாலும் மாறாது இந்த சொந்தம். ஏய் ஜிமினே, ஒழுங்கா சொல்லு, யாரா அந்த குக்கி? டேய் அந்த உன் புதுசன் இருக்கான் பார்த்தியா, அவன்கிட்ட கேள்றா. அதை விட்டுட்டு ஏன்டா என்கிட்ட வந்து கேட்குற? இதை பாரு, அவர்கிட்டலாம் கேட்க முடியாது, மரியாதையாக சொல்லு. இங்கே பாரு ஜங்குக், இது தேங்கும் உனக்கும் உள்ள பர்சனல். அதையே வந்து என்கிட்ட கேட்குற? பர்சனல் தான். ஏதோ குக்கின்ட்டு நேற்று தான் குடிச்சிட்டு வந்து வளர்னார். ஸோ எனக்கு குக்கி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே பார், உங்கள் வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குல்ல, அதில் ஒரு ரூம் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி பார். அப்போ உனக்கு பாதி விஷயம்
இல்லை முழுசாகவே தெரியும் அப்படின்னு நம்ம ஜிமின் சொல்லியிருப்பாரு. உடனே நம்ம ஜங்குக்கு தான் வேகமாக வீட்டுக்கு போய் அந்த ரூமை திறந்து பார்த்தா ஃபுல்லாக ஃபோட்டோஸு அப்படியே நம்ம ஜங்குக்கு மாதிரியே. பட் என்ன லாங் ஹேரில் இருப்பார். என்ன மாதிரியே இருக்கான். ஓ இவன் தான் அந்த குக்கியா அப்படின்ட்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஸோ ஜிமின் சொல்லியிருப்பான், ஏய் குக்கி தேவாங்கோட உயிர், ஃபர்ஸ்ட் லவ், எப்படிலாம் லவ் பண்ணாங்க தெரியுமா அந்த காலேஜ் டேஸில். உனக்கு தெரியுமா தயாங் யாருக்கும் தெரியாமல் குக்கியை மேரேஜ் பண்ணிக்கிட்டான். 1 இயர் ஹாப்பியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் குக்கி இறந்துட்டான். ஸோ அதில் தான் தயாங் இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ரூமில் ஃபுல்லாக அவங்க 2 பேர் இந்த ஃபோட்டோஸ் தான் அவ்வளோ இருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே ஜங்குக்கு நம்ம தான் ஏற்கனவே ஒருத்தர் வாழ்ந்த இந்த லைஃப் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வீட்டுக்கு வந்து காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணியிருப்பாரு. கதை திறக்குது பார்த்தா நம்ம ஜங்குக்கு பார்த்தானே தடே அடங்க மாட்டிங்களாடா. ஐயோ ஃபர்ஸ்ட் பாட்டு போல் அந்த தயாங் தொலை, செகண்ட் பாட்டு போல் உன் தொலையாடா, எப்படா நான் என் ஆளை பார்க்குறது டென்ஷனாக இருக்குது அப்படின்வான். டே வாய மூடு, நான் தான் கேட்கணும். இது என் அண்ணன் விடு, நான் இங்கே இருக்கேன், நீ எதுக்கு இங்கே வந்த? ஓ அவன் உன் அண்ணன் தானே, அப்போ நான் தான் உனக்கு அண்ணி அப்படின்வான். அண்ணியா? ஏய் பண்ணி பையில என்னடா சொல்கிற அப்படின்னு சுகா தான். ஜகோக் மரியாதை இல்லாமல் பேசாத. கேட்டுக்கோ மரியாதை இல்லாமல் பேசாத ஜங்கோக் அப்படி சொல்லிட்டு ஜங்கோக்கை பிடிச்சி தள்ளி விட்டு ஓடி போய் சுகாவை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, டார்லிங் இவனெல்லாம் என் வீட்டுக்குள்ளே ஏற்றுனீங்க. ஏய் அவன் என் தம்பிடி. தம்பி தான். தம்பி முக்கியமா நான் முக்கியமா? இறங்க போய் உன் சோல்மேட்டுக்கு சோலாப்பூரி வாங்கி கொடு. எப்பப்போ அது அந்த வேலை தானே பார்ப்பேன், எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட். அப்போ நானும் உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆள் தானே. ஞாபகம் வந்துருச்சா நீ ஒரு ஆளுன்னு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருந்துருப்பானுங்க கொஞ்சிக்கிட்டு. சுகாவோட லேப்பில் தான் ஜிம்மின் நல்லா உட்காந்து கழுத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன இப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது ஜங்குக்கு ஒரே வாமிட்டிங்காக இருக்குது. ஏய் என்னடா நீங்கள் கண்ணால் பார்த்தா காதல்ன்றீங்க, நாங்கள் கட்டி பிடிச்சா காதல் இல்லையாடா, போங்கடா டே சி அப்படின்ட்டு நல்லா சுகா ஹக் பண்ணிவிட்டு, பாருங்க பேபி நம்ம 2 பேரும் ஒன்றே சுற்றலன்றதுக்காக லவ் இல்லாமல் ஆகிடுமா? ஏய் நம்ம லவ் தான் புனிதமானது, கண்ணாலையும் பார்க்கல, இந்த மாதிரி கையாலும் தொடலை அப்படி சொல்லிட்டு நல்லா ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ பற்றிக்கிட்டு வருது. ஜங்குக் தான் டென்ஷனில் கத்திட்டே இருப்பான். அப்போ தான் ஜிம்மின்னு, இப்போ தெரியுதா எனக்கு ஒரு ஆள் இருந்து அவன் கூட என்னால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, நீயும் அவனும் சேர்ந்து எவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க, இன்றைக்கி நீ சாவடா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு நம்ம சுகாவுக்கு அழுத்தமாக ஒரு கிஸ் கொடுத்துருப்பான். அவள்தான் ஜங்குக்கு சி இதுக்கு மேலே இங்கே இருந்தா அப்படின்னு போக பார்த்துருப்பான். அப்போ நம்ம ஜிம்மின் தான், ஏய் நில்றா ஜங்குக், இப்போ பாரு எங்கள் பாட்டை. அடிமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம், கொடு பொய்கள் சொல்லி என்னை வேவா. ஜங்குக் தான் இவனுங்க தொல்லை தாங்கலை, சீன் வைக்காத போதே இந்த ஆட்டம் ஆடுறானுங்க, வச்சா விழுந்துருச்சு ஜங்கோக் விழுந்துருச்சு கேட்டுக்கிட்டேன். சீனு வைக்காத போதே நாங்கள் இந்த ஆட்டம் ஆடுறோன்னு நினைக்கிறியே, எங்கள் படம் தேட்டருக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்வான். சுகா தான், ஏய் என் தம்பி எதுவும் கிண்டல் அடிக்காத,
ஷுகா நீ எப்பப்பாவது அப்படியே அமைதி உருவத்திலே இருப்ப அப்படியே புத்தர் மாதிரி. போடா எந்திரிச்சு போடா, என்னையாவது பேச விடுறான், பேசாத அது பண்ணாதன்னு போ அப்படின்ட்டு கத்திட்டு இருப்பான். நீங்கள் எப்படியே போய் தொலைங்க, நான் முதல்ல இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வேகமாக ஓடிட்டு இருப்பான். செம்மையா யோன்மின் கப்பிள்ஸ் தான் ஜங்குக்கு செம்மையாக வெறுப்பேற்றுவானுங்க. வீட்டில் இருந்துட்டு ஒரே ரொமான்ஸ் தான், அதெல்லாம் பார்க்க முடியாமல் ஜங்குக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். தயாங்க விட்டு வந்தது கூட எனக்கு கடுப்பாக இல்லைடா, நீங்கள் பண்ணுறத பார்க்கும்போது தான்டா கட்டுப்பு மயிராக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் காரணம் இந்த தயாங்க தானே அப்படின்னு கொல்ல வெறியில் இருப்பான். அன்றைக்கி ஒரு நாள் ஜிமின் தான் ஜங்குக்க இந்த அப்படியே தயாங்க மச்சி குத்தான் வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிருப்பான். என்னதுன்னு கேட்பான். திறந்து பாடுறே உனக்கே தெரியும் அப்படின்ட்டு போயிட்டுருப்பான். திறந்து பார்த்தா டைவர்ஸ் வேணும்னு சொல்லி தயாங் ஷீட் கொடுத்து விட்ருப்பான். அதை பார்த்தோன்னே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். ஏதோ கொஞ்ச நாள் கழித்து ஜாயிண்ட் ஆகிடுவோன்னு பார்த்தா டைவர்ஸே கேட்டிருக்கேடா. இந்த மாதிரி பாஸ்டில் ஒரு லவ் சேரல, லவ் விட்டுட்டு போயிடுச்சு, அந்த பர்சன் இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா யாராலடா வாழ முடியும்? செகண்ட் லைஃபே இருக்காதேடா. நீயும் வாழாமல் என்னையும் வாழ விடாமல் பண்ணுறியடா. சனினே இந்த பேப்பரில் கையெழுத்து தானே போடணும், போட்டு தொலைகிறேன். லைன்லாம் போட்டுட்டு ரொம்ப மன கஷ்டமாக இருந்திருக்கும். அவ்வளோதான் இல்லை, முடிஞ்சிருச்சு. சரி நான் அப்படி சொல்லிட்டு கீழே இறங்கி வந்திருப்பான். வந்து பார்த்தா நம்ம ஜிமினோட எல்லை மீறி போயிட்டுருக்கோம். ஜிமின் நல்லா சுகாவோட லேப்ல ஏறி உட்காந்துட்டு அவன் வாயில் ஒரு கிரேப்ஸ் வச்சு இந்தா சாப்பிட்டு அப்படின்ட்டு அவர் வாயிலேருந்து சுகா வாய்க்கு கொடுத்துட்ருப்பாரு. இதெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து வரும்போது பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவா என்ன குருடாக படைச்சிருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இறங்கி வந்திருப்பான். இந்த அப்படி என்னதுப்பா என்னது அப்படின்னு ஜிமின் கேட்பாரு. டைவர்ஸ் ஷீட். உனக்கு எனக்கு என்னத்துக்கிட்டி டைவர்ஸு? சி நானும் தயாங்க டைவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு உடனே சுகா பார்ப்பான். எதாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணு, ஆனால் கொடுத்ததே அவர் தான், அதான் சைன் போட்டேன். ஜிமின் எடுத்துகிட்டு போய் கொடுத்துரு. வாங்கடி வாங்க, உங்கள் 2 பேருக்கு நான் தபால் பெட்டியா? அவன் போடுவான், உனக்கு கொடுக்க நான் கொடுப்பேன், நாங்கள் கொடுக்க. பட்டடே என் செல்லத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், எத்தா இருந்தாலும் உனக்கு கால் இருக்குல்ல வந்து போய் கொடுறா பட்ட அப்படின்ட்டு இருப்பான். சுகா தான் இன்றைக்கி தான் கரெக்டாக பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை அப்படியே தூக்கிட்டு போயிருப்பாரு. இவனுங்க சேர்ந்தானுங்க ஓவராக பண்ணுறானுங்க, போய் தொலைவோம். ஆஃபீஸுக்கு தான் போயிருப்பான். போனால் அங்கே நக்கலாக உட்காந்து தேங்க்ஸ் சிரிச்சிட்டு இருந்திருப்பான். சிரிக்கிறியாடா நாயே அப்படி சொல்லிட்டு இந்தாங்க வாங்க மிஸ்டர் ஜங்கோக், என்னாச்சு? ஜிமின் கொடுக்க சொன்னான். ஜிமினா இதை கொடுக்க சொல்லி என் மச்சி என்ன கொடுத்துருக்கான் அப்படி சொல்லிட்டு பேப்பரை வாங்கி பார்த்தோன்னே ரீட் பண்ணி பார்த்துருப்பான். ஒரே சிரிப்பாக இருந்திருக்கும். அந்த ரோலிங் சேரை சுற்றி சிரிச்சிட்டு இருந்திருப்பான். இதை பார்க்கும் போதெல்லாம் ஜங்கோக்கு வெறியாகும். என்ன டைவர்ஸ் கேட்டு நான் கொடுத்துட்டேன்ட்டு ஒன்றே மெத்தப்பில் சிரிக்கிறியா? சரி, ஏன்னா நீ லவ் பண்ணவனுக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீ டைவர்ஸ் கேட்ட. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணினேடா. ஏண்டா உன் லைஃப்பில் ஒரு ஸ்டோரி மட்டும் தான் பார்த்தேன், என்ன ஏன்டா பார்க்கல? உனக்காவது இது செகண்ட் லைஃப்டா, ஆனால் நான் இதுதானே என்னோடய ஃபர்ஸ்ட் லைஃபு. நான் உன்னை எப்படிலாம் லவ் பண்ண தெரியுமாடா, எப்படியா சேர்ந்துருவேன்னு பார்த்தா அவன் ரொம்ப கொடுத்து வச்சவன்டா அந்த குக்கி. ஏன்னா அவன் செத்தவன் கூட வாழ்கிறான், ஆனால் நான் உயிரோட இருந்தோம் செத்து கிடக்குறேன்ல அப்படி சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு போயிருப்பான். தயாங்க்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா குக்கியை பற்றி எதுவும் சொல்ல வேணாம், நம்ம இவன் கூட எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சேர்ந்துடலாம், ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்க்கலாமே அப்படி தான் இருந்திருப்பான். அது டைவர்ஸ் சீட்லாம் இருக்காது, அதில் வந்து சும்மா ஃபன்னியாக எழுதியிருப்பாங்க. அதில் தான் ஜங்கோக் சைன் பண்ணியிருப்பான். அதை தான் அவன் சிரிச்சிட்டு இருந்திருப்பான். ஜங்கோக் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்க போறியடான்னு கத்திட்டே கேபினை விட்டு வெளியே வந்து பார்த்தா ஜங்கோக் அங்கே இருந்திருக்க மாட்டான். ஆல்ரெடி அங்கேருந்து வரும்போதுமே அவனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருப்பான். இங்கேருந்து திரும்ப அகைன் ஊருக்கே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ தயாங்க அது தெரியாமல் வீட்டுக்கெலாம் போய் பார்ப்பான். சுகா வீட்டிலலாம் போய் கேட்பான். இல்லைடா உன்னை பார்க்க தானேடா வந்தான் அந்த பேப்பர் எடுத்துகிட்டு. இந்த பாரு சைன்லாம் பண்ணி கொடுத்தான். அதை படித்து பார்க்கலையா? அதில் ஆக்சுவலாக என்ன எழுதிருக்கணும், வீட்டு வரலாம் நீ தான் செய்யணும், இனிமேட்டு எல்லாமே நீ தான் பண்ணணும், தயாங்க இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படி சொல்லி லிஸ்ட்டு தான் எழுதி கொடுத்துருப்பான். அதை படித்து கூட பார்க்காம ஏதோ டைவர்ஸ் சீட்டுன்னு நினச்சி நம்ம ஜங்கோக் கையெழுத்து பண்ணியிருப்பான். ஸோ இதெல்லாம் பார்த்தா சுகா விளையாடுறதுக்கு ஒரு அறிவுமயிர் இல்லையாடா, அவன் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்திருந்தா கூட உன் வீட்டுக்கே வந்திருப்பான்டா. ஆனால் நீ டைவர்ஸு அது இதுன்னு சொல்லி இப்போ எங்கே போனான்னு தெரியலையே, ஊருக்கு தான் போயிருப்பான், ஃபோன் பண்ணுங்களேன் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே ஃபோன் பண்ணி கேட்டா இங்கெல்லாம் எதுவும் வரல அப்படி சொல்லியிருப்பாங்க. தயாங்க்கு அப்படியே மனசெல்லாம் உடஞ்ச மாதிரியே இருக்கும். உட்காந்துருப்பான். என்னால் குக்கி கூட தான் வாழ முடியல, அவனை சந்தோஷமாக இருக்கணும் தான் ஜங்குக்கு அமுச்சு வச்சுருக்கான். அதை புரிஞ்சுக்காம நான் அவனை கஷ்டப்படுத்தி கடைசி 2வது வாழ்க்கையும் விட்டுட்டு உட்காந்துருக்கேன் அப்படி சொல்லி அழுவான். என்ன சொல்கிறதுனே தெரிஞ்சிருக்காது யோன்மின் கப்பலுக்கு. அவன் இங்கே தானே எங்கேயாவது போயிருப்பான், நம்ம கேட்கலாம் அப்படி சொல்லி லீக்கும் நரிக்கும் ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள சொல்லியிருப்பாங்க, இல்லையே
எந்த இன்ஃபர்மேஷனும் தரலையே, ஏன் என்னாச்சு அப்படி. ஸோ 2-3 டேஸ் ஆகிருக்கும். தயாங்க்கு அப்போ தான் புரியும், நம்ம தொலைச்ச லவ்வுக்காக உட்காந்துருந்தோம், பட் நம்மளுக்கு கிடைச்ச லவ்வே தொலைச்சிட்ருக்கோமே அப்படி சொல்லிட்டு செம்மையாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதான் மச்சான், ஒரு ட்ரெயின் ஏரியா வாழ்க்கையில் நானா கேட்டேன் என்னை நானே, நான் நீயா நெஞ்சம் சொன்னதே. ஃபைனலாக தயாங்க்கு ஜங்குக் எங்கே இருக்கான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போயிருப்பான். அது வந்து ஒரு பீச் தான். நம்ம ஜங்குக் எப்போ லோன்லியாக ஃபீல் பண்ணாலும் பீச்சுக்கு தான் போயிடுவான் அப்படின்ற தெரிஞ்சனால அங்கே பூசன் பீச்சுக்கு தான் போயிருப்பான். பார்த்தா அங்கே தான் ஜங்குக் இருந்திருப்பான். ஸோ ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு, ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் எனக்கு ஒரு வாய்ப்பு கூட, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஜங்குக் சொல்லுவான், என்ன தயாங் குக்கியை மறந்துட்டியா அதுக்குள்ளே அப்படின்னு கேட்பான். குக்கியை நான் மறக்கலை, ஆனால் என்னால் உன்னை நினைக்காம இருக்க முடியல அப்படி சொல்லிட்டு அழுவான். ஸோ நம்ம ஜங்குக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஸோ அவனை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஸோ 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அப்போ கூட தயாங் காதில் போயிட்டு 21 நாள் முடிஞ்சு 5-6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்வான். தயாங் பயங்கரமாக சிரிப்பான். என்ன ஜங்குக் ரொம்ப அவளாக இருந்த போல். ஆமாம், சின்ன வயசுலேருந்து எவ்வளோ விஷயம் மனக்கொட்டா கட்டி வச்சுருந்தேன் தெரியுமா அந்த நாளுக்காக. எவன் கண்ணு பட்டுச்சோ இப்படி ஆயிடுச்சு. 21 நாளே என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சொன்னேன், இப்போ எவ்வளோ மாதம் போயிடுச்சு அப்படி சொல்லுவான். சரி வா அப்படி சொல்லிட்டு தயாங் ஜங்குக்கு பிரைடல் சைடில் தூக்குவான். அவ்வளோதான் குதிச்சு இறங்கிட்டு, என்ன பிரைடல் ஸ்டைலில் தூக்குறேன், நான் தான் உன்னை தூக்கணும் அப்படி சொல்லிட்டு தயாங்க தூக்குவான். சி இறக்கி விட்டுறான் நோயே, நீ ஏன்டா என்ன தூக்குற, நான் தான்டா உன்னை தூக்கணும் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மாறி நான் தான் உன்னை தூக்குவேன், நீ தான் என்ன தூக்குவேன்ட்டு அங்கே பீச் மண்ணிலே உழுந்து உருண்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா 2 பேருமே டாப்பு. Bottom or top? Top. கட்டி இருக்கு மெத்த இருக்கு. டேய் அது இல்லடா, தூங்காம நான் காணும் சொப்பனமே. சுபம் முடிஞ்சிருச்சு. டேக்குக் இணைஞ்சிட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது டேக்குக் லவர்ஸ்க்கு ரொம்பவே ஹாப்பி. வீடியோ பார்க்கும் போதுமே ஒரு லைக் தட்டிட்டு போனால் நல்லாயிருக்கும். இல்லை இப்போ கேட்கும் போது கூட ஒரு லைக் போட்டு போங்க. கமெண்ட் பண்ணல முடியலன்னா கூட எப்பயுமே கமெண்ட் பண்ணுற செல்லர்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அக்கா தானே கேட்க மாட்டாங்கன்னு கமெண்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஓகேவா? வேறு என்ன, கொஞ்சம் இல்லை ரொம்பவே மன வலியில் இருந்தேன். அப்செட்லாம் கூட இல்லை, மனவலி. ஏன்னா நம்ம இமேஜினேஷன் ஸ்டோரி தான். ஸோ வேர்டிங் கரெக்டாக போடணும், யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, ஃபன் இருக்கணும், ஸ்டோரி லைன் இருக்கணும், இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அது வந்து என்னோடய இதில் இருக்குது. அது ஒரு படம் பார்த்தா மாதிரி, இல்லை ஒரு காமெடி பார்த்தா மாதிரி, இல்லை நம்ம பார்த்துருப்போம்ல ஷார்ட் ஃபிலிம், அந்த பார்த்த ஃபீலிங் அது இருக்கணும். அதில் ஒரு ஸ்டோரி லைன் போயிருக்கணுன்றதுல எனக்கு ரொம்பவே அது ஒரு இம்பார்ட்டன்ட் எனக்கு. ரொமான்ஸு 18+ இல்லைனாலும் கொஞ்சம் சாங்ஸ் அண்ட் காமெடி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு, கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு சால்ட்டு போட்ட மாதிரி ஒரு எமோஷ்னல். ஏன்னா நம்ம எமோஷ்னல் ஆனால் நான் சைலண்ட் ஆகிடுவேன். எமோஷ்னல் வராதுன்னு இல்லை, செத்த போன மாதிரி ஆகிடுவேன். ஸோ அதனால் நம்மளுக்கு பேச வராது. ஃபன்னு தான், நம்மளுக்கு எப்போவுமே ஃபன்னு தான். கோவம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அழுக வந்துடும். இது என்ன பாடினே தெரியல, எந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த எமோஷ்னல் வரணுன்னே எனக்கு தெரிய மாட்டுது. அதனால தான் நம்ம சேனலில் கோவமும் இருக்காது, எமோஷ்னல் கொஞ்சோண்டு சால்ட் மாதிரி தூவியிருப்பேன். ஏன்னா சில பேர் பேசினா அப்படியே அழுதுருவாங்க, நம்மளுக்கு அந்த அளவுலாம் வராது, வந்து தொலைய மாட்டேது. அதனால இதையும் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் பார்க்குறீங்க, அதுவே ரொம்பவே தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு நல்ல கதையோட கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.